ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கத்தோட சாட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி அப்பா என்னோடய வாய்ஸ் திரும்ப என்னால் கொஞ்சம் சத்தமாக பேச முடியுது. ஒரு வாரமாக ஹஸ்கி வாய்ஸில் பேசி பேசி இன்றைக்கும் எனக்கு அதே தான் வருது. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் பழையபடி பேச ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் மூச்சு விடுற மாதிரி இருக்குது. ஓகே டியர், ஸோ இன்றைக்கி ஸ்டோரி டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா when you love your best friend. ஓகேவா, இதை கேட்டது செரி குட்டி. ஸோ சரிம்மா, ஸ்டோரி பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் டியர் எல்லாருமே சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகேவா, எனக்கே தெரியல எப்படி சொல்ல போகிறேன்னு. சரி ஓகே, வாங்க பார்ப்போம். ஸோ ஸ்டோரி என்னங்கிட்ட நான் இப்போது ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கதை படிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்டோரியில் வென்யூ பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேவா, ஸோ நீங்கள் அங்கே இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் லைட்டாக கொரியன் மாதிரி தான் இருக்கும் அங்கேயும். பட் நீங்கள் இப்போ சைனாவில் இருக்கீங்க. ஸோ ஜிமின் ஆல்சோ சைனீஸ், நீங்களும் சைனீஸ். ஓகேவா, சரி ஓகே கதை முடுங்க. ஓகே, இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் அப்படியே ஃபோன் எடுத்து டப்பன்னு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபோனே அவங்க ரிங் போயிட்டே இருக்குது. ஆனால் எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் யாருமே இல்லையா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் சனியை பிடிச்சவனே ஃபோன் எடுத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பாட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை. உடனே நீங்கள் சாரா கால் பண்ணுறீங்க. அவள் எடுக்கிறா. ஸோ அவள் எடுத்துகிட்டு என்னடி காலங்கத்தால் காலேஜ் கிளம்ப வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் கிளம்பணும், ஜிமினங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாக்கெட்டில் இருக்கான், எடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் மரியாதையாக சொல்லு எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அவன் எதிர் வீடுடி, ஏதோ நான் அவன் வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கே என்ன கேட்குற அப்படின்னு சாரா அவங்கக்கிட்ட கேட்பா. அப்போ நீங்களும் ஏய் எதிர் வீடு தானே, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், அதனால தான் உன்னை கேட்ட தெரியுமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும், அப்பா சாமி உங்கள் 2 பேர்த்துக்கு கடையில் மாட்டிட்டு நான் முழிக்க முடியாது, ஏன் பேசாமல் இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு வேறு ஏரியாவுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவா. நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன தான் பண்ணுறான், இவ்வளோ டைம் கால் பண்ணுறேன், எருமை எடுக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் ஜிமினுக்கு கால் பண்ண. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஜிமினோட வீட்டில் ஃபோன் டேபிள் மேலே ரிங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சார் பாத்ரூமில் குளிச்சுட்ருப்பாரு. யார் இது இத்தனை தடவை கால் பண்ணிகிட்டே இருக்கிறது, நான் தான் குளிச்சுட்ருக்கால அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு மாதிரி மறுபடியும் குளிச்சுட்டே இருப்பார். நீங்கள் விடாமல் கால் பண்ணிட்டே இருக்குமோ ஏதாவது எமர்ஜென்சியா, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே குளிச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி விடாமல் கால் பண்ணவும் கொஞ்சம் பதறுவாங்கள்ல, அப்படியே டக்குன்னு ஓடி ஃபோன் அப்படியே அட்டன் பண்ணிடுவார். அப்போ அட்டன் பண்ணி பேசிட்டு ஹலோ ஹலோ அப்படிங்கிறாரு. நீங்கள் பேன் உட்காந்துருப்பீங்க. ஃபோனை பார்க்குறாரு, என்ன இது சத்தமே காணும்னு சொல்லிட்டு ஃபோன் இப்போ தான் காதுகிட்டேருந்து எடுத்து அப்படியே மூஞ்சிக்கிட்ட வச்சு பார்க்குறாரு. பார்த்தா வீடியோ காலு, மேடம் தான் வீடியோ கால் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான், நீங்கள் பேனு பார்த்துட்டு இருக்க. அவருக்கு செம ஷாக்கு, மனசை குளிச்சுட்டு அப்படியே ஓடி வந்திருப்பாருல்ல. ஐயோயோ இப்போலா பார்த்துட்டாளா, ஏதாவது பார்த்துருப்பாளோ அப்படின்ட்டு ஏய் எதுக்கு கால் பண்ண அப்படிங்கிறாரு. எந்நேரம் என்ன பிக்கப் பண்ணுவ அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை பிக்கப்பு பண்ணுற பிக்கப்பு தானே, ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் அப்படிங்கிறாரு. சீக்கிரம் வந்துடு அப்படிங்கிறீங்க. வந்துடுறேன், சரி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவார். அவருக்கு இன்னும் தெரியல, உங்ககிட்ட எப்படி கூலாக பேசுகிற மாதிரி பேசியிருப்பார், நீங்களும் அவர்கிட்ட எப்படி சமாளித்து பேசுகிற மாதிரி பேசியிருப்பீங்க. 2 பேரும் அட் அ டைமில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் உங்கள் பெட்ரூம் தந்துருப்பீங்களா. ஸோ அப்படியே பெட்டு மேலே ஜம்ப் பண்ணி குதிக்கிறீங்க. ஸோ அப்படியே போட்டு பரண்டுட்டு இருக்கிறீங்க. அப்படியே ஒரு மாதிரி குட்டிக்காக நடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என்ன இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி அவனை எப்படி மூஞ்சல் மொழிப்பு எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. ஏன்னா அவர் ஃபோன் எடுக்கிறப்போ மொத்தமாக எல்லாம் பார்த்துருப்பீங்க மேடம். ஸோ அப்படி தான் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆள் அதே மாதிரி தான் ஃபோனை கட் பண்ண வரைக்கும் தான் கூலாக பேசுகிற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார் கஷ்டப்பட்டு. ஃபோனை கட் பண்ணதும் அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறது, அந்த சோப்பு நூறெல்லாம் இருக்கும் அதோடையே போயிட்டு பெட்டு மேலே விழுந்து பிறண்டு அப்படியே தலைவலி போட்டு ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பார். அச்சோ பூச்சி பார்த்துட்டாலோ இதை இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிற ஆளே கிடையாதே, ஒரு வேளை பார்த்துட்டாடி பேசினாலா, இல்லை பார்த்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு அது கலாய்ச்சிருப்பால. ஐயோ என்னடா ஜிமினா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பிச்சுக்குது மண்டையெல்லாம். இப்படியே நான் 10 நிமிஷம் 2 பேரும் விழுந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு காலேஜுக்கு கிளம்புறதுக்காக மறுபடியும் குளிக்க போயிடுவீங்க. ஆனால் இந்த பக்கம் ஜிமினும் போயிட்டு குளிச்சுருக்காரு. அவருக்கு மண்டை ஃபுல்லாக அதே தான், பார்த்துட்டாளான்னு. உங்களுக்கு மண்டை ஃபுல்லாக நம்ம பார்த்து தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ, இனி எப்படி அவன் மூஞ்சில் முழிக்கிறது, கருமை பிடிச்சவன் குளிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோன் எடுத்துட்டா இப்படி தான் எடுப்பானா, எதுவுமே போட்டு வர மாட்டானா, பைத்தியக்காரன்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுனே தெரியாமல் நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே தான் ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் ரெடி ஆகிட்டுருக்கிறீங்க. முடிஞ்சு அவ்வளோதான். பேக் எடுத்து மாட்டிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டு ஜிம்மி நிற்பார். ஹாரன் கொடுக்குறாரு. டெய்லியும் அப்படி தான் ஹாரன் கொடுப்பாரு. நீங்கள் ஓடுவீங்க. இன்றைக்கி போகிறதுக்கு ஒரு மாதிரி ஹெஸ்டேட்டாக இருக்குது. போகலாமா? வந்துட்டான். இவன் நார்மலாக வரதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நார்மலாக வந்திருக்கான். அப்படின்னா நாமளும் அதே மாதிரி பார்க்காத மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கணும். கேஷுவலாக ரோயன், கேஷுவலாக இது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மா, ஏய் ஜிமின் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, போய் தொலை அப்படிங்கிறாங்க. அது போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி போகிறீங்க. கேஷுவலாக இருன்னு சொல்லிட்டு மந்திரிச்சு விட்ட மாதிரி நடக்கிறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க. ஏய் இரு, ஏன் இப்படி ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி நடந்துட்டுருக்கா, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்க, கேஷுவல், இதுதான் கேஷுவல், நான் கேஷுவலாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களோட அம்மா டக்குன்னு பயந்துடுறாங்க. அம்மாவே அப்படி தானே. ஸோ டக்குன்னு போயிட்டு சாமி படுத்துக்கிட்டு திண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் தலையெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு, ஏய் பார்த்து பத்திரண்டி, கொஞ்சம் நேரம் காலமாக வீடு வந்து சேருங்க, கண்ட நேரத்தில் சுற்றுடுது, காற்று கருப்பை பிடிச்சிட்டு வந்துடாத, வயசு பிள்ளை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல, கேஷுவலாக இருக்கேனா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு, கேஷுவலாக தான் சாமி இருக்கப்போ கிளம்பு, காலேஜ் டைம் ஆச்சு, அவன் ஹார்ன் அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்களும் ஓகே ஒயன் கேஷுவல் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு நேராக அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி உங்களை நீங்களே ஹிப்னடைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு நேராக ஜிமின் கிட்ட தான் போவீங்க. அப்போ ஆல்ரெடி அங்கே நிற்கிற நம்ம ஜிமின் என்னென்னா, ஓகே அவள் வரா, ஒரு வேளை பார்த்துருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டா, இல்லைனா ஏதாவது இல்லை பார்த்துருந்தா வந்திருக்க வாய்ப்பே இல்லை, என்னதான் இந்த பிள்ளை மாதிரி இல்லைனாலும் கொஞ்ச நாள் வெக்கப்படும் அப்படின்னா இப்போ பார்க்கல, அப்போ நம்மளும் இவ எதையும் பார்க்காத மாதிரியும் நம்ம எதையும் காட்டாத மாதிரியும் நினச்சிக்க வேணும். அப்படி தான் நடந்துக்கணும். எதையும் காட்டிடாத ஜிமினா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த பயத்தை அப்படியே வச்சுக்கிறாரு. பயத்தையெல்லாம் உள்ள வச்சுக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவருக்கு நர்வஸாக இருக்குது, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, அவருக்கு அசிங்கமாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே வந்துட்டு வண்டி பைக்கு கீ போடுவாங்கள்ல, ஸோ அதையே பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. நீங்கள் இவன் இப்படி உட்காந்துருக்கான், இவனுக்கு நான் பார்த்தது தெரியாதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் அப்படிங்கிறீங்க. அப்போ ஏறாமல் பக்கத்துலேயே நின்றுருக்க இவையே இப்படி நின்றுருக்குறா. ஓகே ஜிமின், இங்கே பாரு ஜிமினா, கேஷுவலாக இருடா, அவகிட்ட எதுவும் பேசாத, ஏறுன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு மனதுக்குள்ளே. வாயில் வார்த்தையே வர மாட்டேங்குது. கேஷுவல் சொல்லிகிட்டே இருக்க. இப்போது அப்படியே உங்களை பார்ப்பாரு. நீங்கள் அவர் பார்த்ததுமே அவ்வளோதான், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நல்ல ஃப்ரெண்ட் தான். பட் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்தது இல்லையா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமாக, அதனால் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் கேஷுவல்னு சொல்லிவிட்டு, அச்சு ஜிமின் அப்புறம் சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி லூஸ் மாதிரி பேசுகிறீங்க. என்ன பேசுன்னு தெரியல. அவர் என்னாச்சு இவளுக்கு, இவையே அப்படி பேசிகிட்டு இருக்கிறா. சரி ஜிமினா, நீ கேஷுவலாக இருக்க மாதிரி காட்டிக்க, அவள் எதுவும் பார்க்கல, ஸோ அவளுக்கு எதுவும் தெரியாது, அதனால் நீயும் இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரியே நினச்சிக்கோ, சரியா? ஓகே கேஷுவலாக அப்படின்ட்டு, அது நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் தான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாரு. இன்றைக்கி காலையில் 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அப்பா பேப்பர் படிச்சுட்டுப்பார் வெளியே, அப்பாவும் தாத்தாவும் உட்காந்துட்டு. ஸோ அப்போ உங்கள் தாத்தா வந்துட்டு, ஏன் ஜெமினா நேற்று தானே சாயந்தரம் ஒயனை கொண்டு வந்து விட்டுட்டு போனேன், ஏன் ஒயன் 2 பேரும் தானே ஒன்றா வரீங்க டெய்லியும், திடீர்னு என்ன ஏதோ 10 வருஷம் பார்க்காத இந்த மாதிரி நல்லா இருக்கியான்னு கேட்குற, புதுசாக சாப்பிட்டியான்லாம் கேட்குற, அதுக்கு இவனும் லூசு மாதிரி சாப்பிட்டே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, உடனே உங்களோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துட்டு, இதுக்கு தான் இதுங்க 2ஐயும் கண்ட நேரத்தில் வெளில சுற்றக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் எங்கே கேட்குதுங்க, வர்றது 9 மணிக்கு, காலேஜ் 4 மணிக்கு முடிந்தால் 9 மணிக்கு வீட்டுக்கு வராங்க, காற்று கருவை பிடிச்சிட்டு வருதுங்கன்னு நினைக்கிறேன். ஜிமினா உன் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் சைனீஸ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி பேய் பிடிச்சா அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஜிமின் வந்துட்டு துட்டுன்னு முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க. 2 பேத்துக்கு அக்வர்டாக இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி இருக்கா. அப்போ உங்களோட அப்பா தான்ட்டு டைம் ஆச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் ஓடி போய் ஏறிக்கிறீங்க. எப்பயும் நார்மலாக வந்துட்டு ஓடி போயிட்டு ஏறி உட்காருவீங்க.
ஸோ கேஷுவலாக, அதாவது எப்படின்னா ஒரு மேலே கை போட்டு ஒரு மேலே கை போட்டு தான் உட்காருவீங்க. உங்களோட ஒரு கை வந்துட்டு அவரோட ஷோல்டர்லேயும் ஒரு கை அவரோட தையிலையும் இருக்கும். ஸோ அப்படியே உட்காருவீங்க. அவரும் அப்படி தான் எதுவும் கண்டுக்க மாட்டார். ஸோ நார்மலாக இது சின்ன வயசுலேருந்து பழக்கம். இன்றைக்கி என்னடா நான் ஏறி உட்காந்தா ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. அப்படியே கை ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி இந்த கம்பி இருக்கல, ஸோ அதை பிடிக்க போகுது. ஜிமினும் வந்துட்டு கடவுளே எதுவும் பார்த்துருக்க மாட்டான்ல, நம்மளே வந்துட்டு தேவையில்லாமல் இவன் முன்னாடி எல்லாம் காட்டிடுவோம் போலியே, பயத்தை வெளியே காட்டாதடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சிட்டு அப்படியே வண்டி எடுப்பார். விளக்கமாக வண்டி எடுக்கும்போதே சரக்குன்னு நல்லா முறுக்குவாரா. இன்றைக்கி ஏதோ ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்குது. உங்களோட பேரண்ட் யாருக்குமே புரியல, என்னாச்சு இதுங்களுக்கு, நல்லா தானே இருந்துச்சுங்க நேற்று, ஏன் இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்குறான், இந்த வேகத்தில் போனான் அப்படின்னா எங்கே போயிட்டு சீக்கிரம் காலேஜ் போகிறது, காலேஜ் க்ளோஸ் பண்ணுற டைம் தான் இவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இது வழக்கம் தான். அதாவது நீங்கள் நான் 2 பேரும் எதுனாவது இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வழக்கம் தான். ஸோ அப்படி போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஐயோ இப்போ பேசாமல் வந்தால் ஏதாவது நினச்சிப்பானா, நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சிருமோ, பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அவரும் நம்ம பேசாமே இருந்தால் இவளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துடுமோ, ஒரு வேளை பார்த்துட்டாளா அதனால தான் பேசாமல் இருக்காளா அப்படின்ட்டு அப்படி வேறு யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஜிமினா அப்படின்னு சொல்ல ஏன் அப்படிங்கிறாரு. 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்குன்னு நினச்சி ஒரு மாதிரி பண்ணுறீங்க, அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ கேஷுவலே கிடையாது, 2 பேருக்கும் அது புரியுது, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, இந்த வழி இல்லாமல் அப்படி பண்ணுவீங்க. இப்போது அவரும் ஏன் அப்படிங்க, ஜிமினா அது ஐயோயோ மதியம் லஞ்ச் கொண்டு வந்தியாடா அப்படின்னு கேட்க, நான் கொண்டு வந்தேன் ஏன் நீ கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. வழக்கமாக நீங்கள் இந்த மாதிரி பேசிக்க மாட்டீங்க. ஸோ ஒரு வேளையும் கேட்டால் கூட ஏன் என்னப்போ அப்படிங்கிற மாதிரி பேசுவார். ஆன்சர்லாம் கரெக்டாக சொல்ல மாட்டார். ஆனால் இன்றைக்கி ஆன்சர்லாம் வருது. என்னவன் கரெக்டாக பதில் சொல்லிட்டு இருக்கிறான், இவனுக்கு நான் பார்த்தது தெரிஞ்சிருச்சா என்ன, ஐயோ என்னன்னு தெரியலையே, இவன் ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ யோசிக்க, இவன் ஏன் இன்றைக்கி வியடாக பண்ணுறான்னு அவர் யோசிக்க, ஒரு வேளை பார்த்துட்டானோன்னு நீங்கள் நினைக்க, பார்த்துட்டாலோன்னு அவர் நினைக்க, ஒரு மாதிரி மண்டை குழப்பமே ஆகிடுது. ஸோ அப்படி தான் டைமும் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. மெதுவாக ஒரு வழியாக காலேஜும் போய் சேர்ந்துடுறீங்க. இப்போ போயிட்டு காலேஜில் இறங்கணும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்க, இறங்கு அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்ட்டு இறங்கிருப்பீங்க. ஸோ சாரா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பா, ஸ்கூட்டியில் வந்திருப்பா. என்னடா இவளை பிக்கப் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லி கேட்க, லேட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறீங்க. ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னு அவள் கேட்குறா. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் அட் டைமில் சொல்ல, இல்லையே நல்லா இருக்க மாதிரி தெரில, இது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவளுக்கும் பார்த்ததும் புரிஞ்சிருது, ஆனால் என்னென்ன தெரில. ஸோ இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு 2 பேத்துக்கும் அந்த ஆக்வர்ட் போவே இல்லை. பேசாமல் ஏதாவது சும்மா சிரிச்சிருந்தா கூட போயிருந்துருக்கும், இல்லை இதெல்லாம் கேஷுவல் அப்படின்னு எடுத்துருந்தா கூட போயிருந்துருக்கும். பட் 2 பேரும் ஒன்று மண்டக்குள்ளே போட்டுக்கிட்டு குழப்பிட்டு இருக்கிறதுனால 2-3 நாளாக ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருக்குது. சாப்பிட்ற இடத்துல ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போது சாரா வந்துட்டு ஒரு நாள் என்ன தான் ஆச்சு 2 பேரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. அவள் பாய் அப்படிங்கிறா. ஜிமின் பார்த்துட்டானான்னு தெரிலடி, எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னால் அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படிங்கிறீங்களா, ஐயோ கொஞ்சம் கஷ்டம்தான், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. நீங்களும் அப்படியே அவகிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகுறீங்க. ஆனால் அவள் போய்ட்டு ஜிமின் கிட்டே கேட்குறா. அதாவது நீங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அவள் ஜிமின் கிட்டே கேட்க, அவரும் சாரா அது வந்து அன்றைக்கி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனால் அவள் பார்த்துட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி வேறு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல, எம்பாரசிங்காக இருக்குடி அப்படிம்பாரு. ஸோ சாரா வந்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்பா. என்னது இதெல்லாம் ஒரு விஷயமாவா, எவ்வளோ பெரிய விஷயம், என் மான சம்மந்தப்பட்டது அப்படிங்க. அதெல்லாம் அப்படி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். பார்த்தது பார்த்தாச்சு, இனிமேல் என்ன ஜிமினா இருக்குது, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, நார்மலாக போய் பேசு, அவளும் ஃப்ரெண்டு, நீ அவளோட ஃப்ரெண்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா, ஏன்னா இதை போயிட்டு ஒரு மாதிரி மண்டக்குள்ளே போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்புகிறா. 2 பேரும் இது மாதிரி தான். இப்போது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பா, ஜிமினுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பா. அப்படி யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. சை இவனை பார்த்ததுக்கு போய் இப்படியா அப்படிங்கிற மாதிரி தோண, அவரும் சே இவா பார்த்தான்னு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்படியே அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு, காலேஜ் போகிறது அது இதுன்ட்டு. அப்போது ஒரு டே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. என்னாடி அப்படிம்பாரு. ஈவினிங் வெளில போகலாம்ல அப்படின்னு கேட்க, டெய்லியும் போகிறோம் தானே, இது என்ன கேள்வி, எங்கே போகலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார். அப்போ நீங்கள் இல்லை இன்றைக்கி ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் நீ சொல்கிற பிளேஸ்க்கு நாளைக்கு போகலாம், இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஓகேவா, நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. முக்கியமான வேலையா, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நானும் உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும்டா அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. சரி ஓகே, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நாளைக்கு நீ சொல்லு அப்படிம்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜெல்லாம் முடியுது. சாரா வந்துட்டு, ஹேய் ஹோபி எனக்காக வெயிட் பண்ணுவான், நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் பத்திரமா போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹோபி கூட போயிடுவா. ஸோ 2 பேரும் கப்பல், ஓகேவா. அவங்க 2 பேரும் சும்மா ஜாலியாக அவுட்டிங்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருவார். ஹோபியோட வீட்லேயும் சரி சாராவோட வீட்லேயும் சரி அவங்க 2 பேரில் பண்ணுறது தெரியும். இப்போது நீங்கள் ஜிமின் ஈவினிங் ஆயிடுச்சுல, ஸோ சாரா கிளம்புறதுக்கு அப்புறமா இப்போது நீங்கள் ஜிமினும் வந்துட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர்கிட்ட கேட்குறீங்க, டேய் நான் தானே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன், இப்போது எதுக்காக நீ ஃபஸ்ட்டு நீ சொல்லணும்னு சொல்கிற, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நான் சொல்கிற பிளேஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறீங்க. ஹே முக்கியமான விஷயம்டி, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், உங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வேளை நம்ம சொல்ல போகிறதே இவனும் சொல்ல போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஆனால் ஃப்ரெண்ட் ஆச்சே, கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆகுது. இங்கே பாரு, நான் சொல்லணும் நீ சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஜிமின் வந்துட்டு, சரி ஓகே இந்த பிளேஸ்க்கு போகலாம், நான் சொல்கிறேன் நீயும் சொல்லு, ஓகேவா, நாளைக்காக வேண்டாம் இன்றைக்கே சொல்லிவிடு அப்படிங்க. நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே நீயே ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, இல்லை நான் தான் சொல்லுவேன் அப்படிம்பாரு. சொல்லித்தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே சரி ஓகேன்ட்டு பைக்கில் உட்காந்துக்குவீங்க. இப்போது அப்படியே லாங்காக போயிட்டே தான் இருக்கீங்க. ஸோ நேராக வந்துட்டு அவர் ஒரு பீச் கிட்ட தான் போயிட்டு பைக்கை நிறுத்துறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே இறங்கிப்பீங்க. இறங்கணும் கரெக்டாக ஜிமின் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு 2 பேரும் ஒரு பாறை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்களை அந்த இடத்துல நிற்க வைப்பார். நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு, ஓகே சரியான டைம் தான், சொல்லிடலாமா, என்ன சொல்லுவான், கண்டிப்பாக அவனுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தானே அவனுக்கு என்ன பிடிக்கும், சரி ஓகே சொல்லிடலாம் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜிமின் நான் ரொம்ப இஷ்டம், எப்படின்னா உங்களுக்கு அவருக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஆனால் இந்த லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வந்திருக்கு அவர் மேலே. நீங்கள் இந்த ப்ரீகேஜி யூகேஜிலேருந்து ஒன்றா படிக்கிறீங்க. ஸோ அது 8th உங்களுக்கு வந்திருக்கும். இத்தனை நாள் அதெல்லாம் ஒரு மாதிரி க்ரஷ் மாதிரி இருந்திருக்கும். ஜிமின்னா பிடிக்கும், ரீசன் தெரியாது. ஸோ லைட்டாக அவங்களுக்கே அது சைட் அடிக்கிறோன்னு தெரியாமல் சைட் அடிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு 12th வரைக்குமே இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் சாரா தான் கண்டுபிடிச்சிருப்பா, ஏய் அவன் நமக்கு ஃப்ரெண்டு தானே அப்படிங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீ ஏன் சைட் அடிக்கிற அப்படின்னு கேட்டிருப்பா. சீ நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன், அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்ல, பச்சையாக தெரியுது வயன் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நானும் 4-5 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் அவனை பார்க்குற மாதிரி நீ பார்க்குறதில்ல, நீ அவனை வேறு மாதிரி பார்க்குற, உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது, அது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரில அப்படிங்கிறா. இது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவங்க மரமண்டைக்கே உடச்சிருக்கும் அது லவ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே நல்லாவே லவ்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆசை வளர்த்துக்கிறது, ஜிமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு ஜாலியாக இருக்கிறது, ஊருக்கு போகிறது, வெளியெல்லாம் போகிறது, ரொம்ப ஹாப்பியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு. இதுதான் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கு. சரி இத்தனை வருஷமாக மறைச்சாச்சு, இதுக்கு மேலே மறைக்க முடியாது, ஏன்னா மறைச்சனா அவ்வளோதான், இப்போ எனக்கு மூச்சு முட்டுது, பேச முடியல, அப்பா சாமி கடலை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவரும் என்னடி அப்படிங்கிறாரு. நான் ஒன்று சொல்லணும் அப்படிம்பீங்க. இரு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமே நீ சொல்லு, இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதை விட இது முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, எனக்கு அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என்னை விட எனக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்க, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லியிருப்பார். ஆனால் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வாய் தந்து சொன்ன மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது, நான் கிளம்பிட்டா அப்படின்றவீங்க. ஸோ அவரும் சரி கோச்சுக்காத, சொல்லு நீயே சொல்லு ஃபஸ்ட்டு, நான் சொல்ல வேண்டிய டைம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுருவீங்க. ஸோ அவர் அப்படியே அந்த பக்கம் ஏதோ பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் குனிஞ்சிக்கிட்டு, அது வந்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, சொல்லுடி சீக்கிரம்னு சொல்லிட்டு வாய் மட்டும் தான் உங்ககிட்ட பேசுது, கண் எங்கேயும் யாரையும் தேடிட்டு இருக்கு. நீங்கள் எனக்கு வந்து
உன்னை அப்படி நீங்கள் சொல்ல, ஏ ஒயன் அங்கே பாரு அந்த பொண்ணு அப்படிம்பாரு. எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் உங்கள் மேலே கான்சன்ட்ரேஷனே பண்ணலை, அந்த பக்கம் தான் தேடிட்டு இருந்திருப்பாரு. என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்க, தெரியுதா அந்த பொண்ணு பாரு அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு பொண்ணு அப்படியே செம்ம அழகாக வந்துட்டு அப்படியே எப்படின்னா ரைட் ராயலாக இருக்கா. ஸோ அழகாக வந்துட்டு பார்க்கவே சும்மா பர்ஃபெக்டாக பக்காவாக இருப்பா. ஓகேவா, நீங்கள் நல்லா க்யூட்டாக இருப்பீங்க, பட் அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவள் இருப்பா. அப்போ நீங்கள் அது யார், இப்போ எதுக்கு அந்த பொண்ணை பார்க்க சொல்கிற அப்படின்னு கேட்க, எதுக்கா நான் அந்த பொண்ணு லவ் பண்ணுறேன்டி, எனக்கு அவகிட்ட பேச பயமாக இருக்குது, நான் நிறைய டைம் அவளை பார்க்குறேன், சொல்லப்போனால் எப்படி லவ் வந்துச்சுனே தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மந்த்தாக நான் அவளை பார்த்துட்ருக்கேன், எனக்கு பேசணும்னு தோணுது ஆனால் பயமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆசாசியாக இத்தனை வருஷமாக லவ் பண்ணி சரி ஓகே ஃபைனலாக சொல்லலாம்னு நினச்சி வாய் திறக்கும்போது நான் அவளை லவ் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு வர கோவத்துக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அம்மனிக்கு வந்துட்டு கோவம் வருது. ஏன்டாடி நான் இத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணுறேன், நீ எவ்வளோ ஒருத்தர் 2-3 மாதமாக பார்த்தேன்னு சொல்லிட்டு எனக்கு எடுக்க மாட்டேங்கிறியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் அப்படியே ஜிம்மினை முறைக்கிறீங்க, எதுக்கடி முறைக்கிற அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே அவரை நங்குன்னு மண்டையில் கொட்டி தூக்கி கடலில் போடலான்னு தோணுது. ஆனாலும் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போச்சே, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன பண்ணட்டுமா, ஹெல்ப் பண்ணுடி, ஃப்ரெண்டு லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமா வேலை பார்க்க சொல்கிறியாடா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி ஓப்பனாக அப்படி சொல்கிற, மாமா வேலைலாம் இல்லது, ஹெல்ப்பு அப்படிங்கிறாரு. அதுக்கு பேர் மாமா வேலை தான், என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் கெஞ்சுறாரு, ப்ளீஸ் 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 அவர்கிட்ட பேசணும்டி, ஏதாவது ஒன்று என்னை பற்றி சொல்ல, போயிட்டு பேசுடி, எனக்கு பயமாக இருக்குது பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிப்பு நர்வஸ் எல்லாம் கலந்த மாதிரி உங்ககிட்ட பேசுவார். உங்கள் வாய் அப்படி மாதிரிட்ட சிரிக்கிற மாதிரி இல்லை கோவப்படுற மாதிரி காட்டினாலும் மனசு ரொம்ப வலிக்குது. ஸோ இப்போது நீங்கள் வேறு வழியே இல்லை, ஹெல்ப் பண்ணணும்ல, அவர் வேறு கெஞ்சுறாரா. சரி இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணுக்கிட்ட சும்மா ஃப்ரெண்டு மாதிரி போய் பேசு, அப்புறம் யாராவது லவ் பண்ணுறாளான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, நீங்களும் போகிறீங்க. போயிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியல, என்னடா பேசணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏதாவது பேசுவோம் அப்படிம்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அந்த பொண்ணு அப்படியே வந்துட்டு அழகா அந்த பீச்சில் வந்துட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டிருக்காங்க, பெஞ்சு மாதிரி, அதில் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அழகா ஃபோன் பார்த்துட்ருக்கா. நீங்களும் போய் பக்கத்தில் உட்காருவீங்க, எப்படி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ டக்குன்னு வந்துட்டு உங்கள் கையில் இருக்கிற ஃபோனை அந்த பக்கம் வச்சுக்கிட்டு, அச்சோ என் ஃபோனை காணுமே எங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஓ சாரி தேங்க்ஸ் அப்படிங்க. எதுக்கு சாரி எதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறா. இல்லை அது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பீங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியல உங்களுக்கு. அப்போ அவளும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரை சொல்லுவா. அப்போ நீங்கள் நான் வயன் அப்படின்னு சொல்லுவீங்க. நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறா. ஓகே நல்லா தான் பேசுகிறா, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், சரி இதாக கேட்போன்ட்டு டெய்லி இங்கே வருவீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை வீக்லி ஒரு 3 டைம் வருவேன் அப்படிங்க. நீங்கள் அப்படிங்கிறா. நான் எப்பயாச்சும் வருவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, நீங்களும் வாரத்தில் 3 நாள் வருவீங்க, அந்த பொண்ணு வரனாலலாம் இந்த பைத்தியம் ஜிம்மில் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு அது இப்போ தான் புரியுது. அடப்பாவி, இந்த பீச்சுக்கு நீ வாரத்தில் 3 நாளைக்கு என்னை கூப்பிட்டு வருது, அவளை பார்க்க தானா, நான் தான் கோமாளி மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்கேனா, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு டென்ஷன் வேறு ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல மற்ற பொண்ணுங்களாக இருந்தால் அப்படியே உடஞ்சி போயிருப்பாங்க, மனசு உடஞ்சி வலியோடு அழுதுருப்பாங்க. ஆனால் இந்த மனசுக்குள்ளே வலி இருந்தாலும் அது வெளியே வந்துட்டு ரொம்ப தெரிவிக்கல. அப்படியே ஃப்ரெண்டாச்சு, சரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது, பயங்கரமாக கோவம் வருது. ஆனாலும் என்ன சொல்கிறது, ரொம்ப வலி காட்டிக்கல. நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் பேசி நம்பர் வாங்கன்னு சொல்லிட்டு ஜாட பண்ணிட்டே இருக்காரு. நீங்கள் முடியாமல் பார்க்க இப்போ கால் பண்ணுவார், நீங்களும் அப்படியே ஃபோன் எடுத்து காதில் வைக்க, என்னடா அப்படின்னு கேட்குறீங்க. என் நம்பர் வாங்கடி அப்படிங்கிறாரு. எடுத்ததும் ஒன்று கொடுப்பாங்களா நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ப்ளீஸ் வாங்கடி அப்படிங்கிறாரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஓகே அப்படிங்கிறா. ஐயோ திரும்ப இப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. திரும்ப மேபி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் வந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறா. இன்னும் நம்பரே கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு வந்துடுவீங்க. அதுக்கு மேலே என்ன பேசுன்னு தெரியல. அப்படியே வந்து ஜிம்மில் முறைக்கிறீங்க. நம்பர் வாங்கினியா அப்படின்னு கேட்குறாரு. வெங்காயம் வாங்கினேன். ஏண்டா திடீர்னு ஒருத்திட்டு போய்ட்டு பேசுங்கிற, நம்பர் கேளுங்கிற, அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு கேட்கா.
நான் போய் கேட்ட தாண்டி தப்பு, நீ கேட்ட தப்பு இல்லை அப்படிங்க. இங்கே பாரு ஜிமின், டென்ஷன் ஆகுது, மரியாதை கொண்டு போய் வீட்டில் விடு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆ, நம்பர் வாங்கலையே அப்படின்னா அப்படின்னு கேட்குறாரு. டேய், உனக்கு இப்போ நம்பர் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போயிடுவீங்க. சரி 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 சரி, இன்றைக்கி வேண்டாம், அவள் நாளைக்கு இங்கே வருவா, அப்போ வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறாரு. அவருக்கு நீங்கள் செம்ம ஹாப்பி, என்னன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டீங்கல்ல, ஸோ எப்படியும் நீங்கள் சேர்த்து வச்சுருவீங்க, உங்கள் மூலமாக வந்துட்டு ஏதாவது பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பி சாருக்கு. அப்படியே ஜாலியாக இருப்பார். நீங்களும் போகலாம் வீட்டுக்கு அப்படிங்கிறீங்க. ஏய், மணி இப்போ தான் 6:30 ஆகுது, நம்ம வீட்டுக்கு 9 மணிக்கு மேலே தானே போவோம், வா அப்படியே பீச்சில் போய் உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிறாரு. நீ அவ கூட போய் உட்காந்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவ கூட அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் அந்த மீரா கூட அப்படின்னு சொல்ல, அவ பேர் மீராவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பேர் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு எப்படி தெரியும், நான் 3 மாதமாக இந்த பீச்சில் அடிக்கடி பார்க்குறேன், அவ்வளோதான், அந்த பொண்ணு பண்ணுறது பேசுறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல, கிழிஞ்சது, எனக்கு இந்த மாமா வேலை பார்க்கறதுல ஒரு வேலையா, இதுக்கு தான் என் அம்மா என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தாங்களா, பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைக்காதடி செல்லாம், ஃப்ரெண்டுக்காக இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னுக்கும் கணத்தை பிடிச்சி கொஞ்சம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அவர் மேலே. ஸோ அவர் எல்லாம் பண்ணால் ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் டக்குன்னு கை தட்டி விட்டு ஐ ஹாவ் நோ டச் பாலிசி அப்படிங்கிறீங்க. ஆ, என்னடி புது பாலிசி அப்படிங்கிறாரு. ஆமாம், இன்னிலேருந்து அப்ளை ஆகுது, ஐ ஹாவ் நோ டச் பாலிசி, நீ டச் பண்ணக்கூடாது என்ன அப்படி நீங்கள் சொல்ல, அவர் வேணுக்குன்னு தலை முடியெல்லாம் பிடிச்சி போட்டு பிடுங்கிட்டு ஒரு மாதிரி முடியெல்லாம் பிடிச்சி பிடுங்கிட்டு ஆடிட்டு அப்படி கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு விளையாடிட்டு இருப்பார். உங்களுக்கு கடுப்பாகுது, என் பிள்ளைங்க கூட விளையாடுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுறீங்க அந்த பக்கம். ஸோ கோவத்தில் போயிட்டு என்ன பண்ண முடியும், போய் ஒரு வாரமாக உட்காந்துக்கிறீங்க பீச்சில், அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பார். அப்போது நீங்கள் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி பீச்சையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏ ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் பாப்பா ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா சாரா தான். ஏய் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் எதுவுமே சொல்லலை, லைட்டாக சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலி பொம்மை இருக்குல்ல, ஸோ என்ன அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அனுப்புகிறீங்க. ஏன் அஜிமின் அதை பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்லிட்டியான்னு கேட்குறா, யார்கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்குறா அப்படின்னு கேட்க, இப்போ நான் இவங்கிட்ட என்ன சொல்லிட்டோம், இவன் அவளை லவ் பண்ணுறான், நான் இவனை லவ் பண்ணுறேன், என்னடா சீட்ராமா லைஃப்பெல்லாம் என் லைஃப்பில் நடக்குது, ட்ரையாங்கல் லவ் அது நல்லா இருக்குப்போ அப்படின்ட்டு. ஆனால் மனசுக்கு வருத்தம் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, அல்லாமல் ஒரு மாதிரி ஸ்போர்ட்டிவாக நீங்களே வந்துட்டு ஃபன்னியாக எடுத்துக்குவீங்க. அப்படியே அவங்கள நீங்களே வந்துட்டு கலாய்ச்சிக்கிறது, நல்லா இருக்குது என் வாழ்க்கை, பாப்பா இத்தனை நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. அந்த அன்றைக்கி அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல, அவளுக்கு ஒரு ஸ்மைலியை மட்டும் அனுப்பி விட்டுறீங்க. இப்போ அவன் நினச்சிக்கிறானா, ஓகே சொல்லிட்டா போல் சிரிக்கிறா, அப்போ அவனும் ஓகே சொல்லியிருப்பான், நோ சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, சரி ஓகே நல்லா தான் ஓகேன்னு சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட சொல்ல, ஹோபி பரவாயில்லப்பா, ஃபைனலாக உன் ஃப்ரெண்டு இன்றைக்காக சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெசேஜ், அதாவது அவரோட ஃபோன்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவன் இறந்துக்கு எனக்கு ஆல் தி பெஸ்ட் அனுப்புகிறான், எனக்கு வர ஆத்தத்துக்குன்ட்டு என்ன பண்ணுறது, நீங்கள் அப்படியே திட்டலான்னு சொல்லிட்டு திட்டி டைப் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே ஜிம்மி எட்டி பார்க்க எல்லாம் டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருத்தின்னு முழிக்கிறீங்க. எதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாரு, ஹோபி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் சிரித்த மாதிரி ஒரு எமோஜி அனுப்பி விட்டுருவீங்க, வேறு வழி இல்லை. அனுப்பி விட்டதும் ஜிமின் வந்துட்டு அப்படி உங்ககிட்ட கேட்குறாரு. ஏய் வயன் அப்படின்னு கூப்பிடா. அப்படிம்பீங்க. எதோ சொல்லணும்னு சொன்னால சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மேலே நான் சொல்லி என்னடா பிரயோஜனம், அதான் எனக்கு வாயை திறக்க விடாமல் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறீங்க. ஸோ நீங்கள் முறைக்கவும் எதுக்கு நீ முறைச்சிட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் தான் பிரச்சனையா, நீ பேசலானா அவளுக்கு என்னை பற்றி எப்படி தெரியும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பற்றி சொல்லு, அப்புறம் அப்படியே நான் உன் ஃப்ரெண்டு மாறிடும், உன் ஃப்ரெண்டு தானே, ஸோ உன் கூட வர மாதிரி வரேன், அப்படியே அவ கூட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கரெக்ட் பண்ணிக்கிறேன், ஹெல்ப் மட்டும் பண்ணிடி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜிமின் என்னை வீட்டில் கொண்டு போய் விடுறியா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா, நீ காலையிலேருந்தே சரியில்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப நர்வஸாக இருந்திருப்பீங்க இன்றைக்கி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அவரும் வந்துட்டு சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. உலகத்திலே இல்லாத அதிசயமா இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறீங்க. அதிசயமாக எல்லோரும் வந்து என்னப்பா மழை வந்தால் ஆச்சரியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கா, நீங்கள் எதுவும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுறீங்க வீட்டுக்குள்ளே. என்னடா ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி அம்மா கேட்பாங்க ஜிமின் கிட்ட. தெரில ஆண்டி, அவள் ஒரு மாதிரி தான் இருக்கா காலையிலேருந்து,
எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு என்ன ஆயிருக்கும், ஒரு வேளை எக்ஸாம் பற்றி டென்ஷன் ஆகுறாளான்னு தெரியல. வேற ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு போயிடுவார். கிளம்புறேன்ட்டு ஏய் சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நாளைக்கு வரேன், ஏதாவது பிடிச்ச மாதிரி சமைச்சு வைங்க, இன்றைக்கி உப்புமா தானே அப்படின்னு கேட்குறாரு. உப்புமா தாண்டா அப்படின்னு சொல்லவும், நாளைக்கு பிரியாணி பண்ணி வைக்கிறீங்களா, வரேன் அப்படின்னு கேட்பாரு. சரி வா பண்ணி தரேன், உனக்கு ஆண்டி சூப்பராக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ ஜிமின் அப்படி கிளம்பிடுவார். இப்போது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் அந்த மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆள்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது, படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. ஏய் நான் தான் ஃபீல் பண்ணல, அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிக்கிறீங்க. உங்களோட மனசாட்சி இருந்துட்டு வலிக்கும் ஏன்னா நீ அவனை லவ் பண்ண, பட் அவன் ஒன்றும் லவ் பண்ணல, அதனால் வலிக்கணும், இந்த இடத்துல உனக்கு வலிக்கணும். நீயே ஒரு மாதிரி சிரிக்கிற, ஒரு மாதிரி ஏதாவது யதார்த்தமாக எடுத்துகிட்டு போகிற, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி சொல்லுது. அப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு மனசாட்சி, ஒயன் ப்ராக்டிக்கலான பொண்ணு நீ, நல்லா யோசிச்சுப்பாரு, அவனுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அவன் ஃப்ரெண்டு, நீ ஹெல்ப் பண்ணுறதா சரி, ஓகேவா? இதோ இந்த பைத்தியம் பேசுறது நல்லா கேட்டுட்ருக்காத, வலிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தா ரொம்ப வலிக்கும், அது யாருக்கு என்ன பிரயோஜனம், அதெல்லாம் வலிக்கக்கூடாது, உன் ஃப்ரெண்டுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்ல, அதுவும் சரி தான், வலிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம இப்படி இருக்க தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் இதாவது மனசாட்சி சொன்னதை கேட்டுட்டு அதை அடித்து துரத்திடுவீங்க. ஆனால் அது கண்டிப்பாக நீ ஒரு நாள் என்னை தேடி வருவேன், அப்போ பேசிக்கிறேன்ட்டு போகுது. நல்லா வரமாட்டே போ, அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திப்பீங்க. இப்படின்னா டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லியராகவே 2 பேரும் கிளம்பிடுறது, வெளியே போகிறது, காலேஜுக்கு போகிறது, அதை காலேஜ் வந்துட்டு கட்டடிக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க. சாராவும் ஹோபி என்ன நினச்சிருப்பாங்க, 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்களா, அதனால் 2 பேரும் வந்துட்டு டேட்டிங்லாம் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. அப்போது சாரா வந்துட்டு என்னென்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பா, அதாவது நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க, ஹோபி சாரா அவங்க 3 பேத்துக்கு தெரியும், அவங்க 2 பேரும் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டாங்க. பட் சாராக்கு என்னென்னா, இந்த ஜிம்மின் ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட புலம்புவா. உடனே சொல்ல முடியுமா, கொஞ்ச நாள் போனால் சொல்லுவாங்க, நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மேபி நம்ம எதாவது நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் கூட அவன் சொல்லாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா இங்கே உங்களுக்கு அப்படியே தலகலாக இருக்குது. அவன் நினச்சிட்டுப்பா நீங்கள் ரொமான்டிக் பண்ணிட்டுருப்பீங்கன்னு, ரொமான்டிக்காக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தா நீங்கள் அந்த பொண்ணு கூட அப்புறம் என்ன பண்ணுற, நாளைக்கு எங்கே பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டீட்டெயிலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுப்பாகுது. இப்போது ஜிமின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கேள் அப்படிம்பாரு. அதாவது ப்ளூடூத்தில் நீங்கள் காலில் இருக்கப்போ நீங்கள் அது ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு பொறுமையே இல்லை, இத்தனை நாள் ஆச்சு ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே நம்ம டைரெக்டாக என்ட்ரி கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு அப்படியே தூரத்தில் எங்கேயோ வர மாதிரி திடீர்னு உங்களை பார்க்குற மாதிரி, ஒயன் வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வராரு. அட இவனுக்கு என்னாச்சு, இவன் தான் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்க்க, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒன்று பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படிங்க, சாயந்தரம் தானே பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் கேட்டுறீங்க. ஐயோ இவளுக்கு ஒன்றுமே சமாளிக்க தெரியல, இப்போ என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் புலம்பிட்டு, ஆமாம் சாயந்தரம் தான் பார்த்தோம், இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொன்னேன், சரி ஓகே என்ன பீச் பக்கம் அப்படின்னு கேட்குறாரு. இவன் தானே கூப்பிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க, ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு கெஞ்சுறாரு. அந்த பொண்ணு அப்படி ஜிமினே பார்த்துட்டே இருப்பா. ஸோ உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் அதுவா இதோ இவங்க என் ஃப்ரெண்டு, இவங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அப்படியே பீச்சு பிடிக்குமா அதனால் வந்தேன்டா அப்படின்னு சொல்ல, சரி கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தள்ளி உட்கார சொல்லுவார். நீங்களும் அந்த பொண்ணுக்கிட்ட தள்ளி உட்கார. இப்போ நீங்கள் சென்டரில் இருப்பீங்க, ஜிமின் இந்த பக்கம் இருப்பார், ஸோ அந்த பொண்ணு உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கும், நீங்கள் தான் சென்டர். அப்போது சொல்லுடி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அது மீரா அப்படின்னு சொல்லி கூப்பிட, யாரும் உங்கள் ஃப்ரெண்டான்னு கேட்குறா. அவன் சொல்லு அப்படிங்கிறாரு. ஆமாம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், ஹலோ நான் மீரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஷுவலாக ஜிமினுக்கு ஹேண்ட்ஷேக் கொடுக்க, நம்ம ஆளுக்கு எப்படான்னு காத்துட்டு இருந்தாரு. அப்படியே வந்துட்டு கையை ரெண்டி போட்டு அதாவது பேண்ட் இருக்குல்ல, ஸோ பேண்ட்டை போட்டு தேய்த்தேன்னு தேய்க்கிறாரு. ஸோ லைட்டாக வெட்டாகும்ல கையெல்லாம், அப்படியே வந்துட்டு சுத்தமாக கொடுக்கணுமா. ஸோ அப்படியே வந்துட்டு ஜீன் போட்டிருப்பாரு, ஸோ அப்படியே போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சிட்டு கையை அவளுக்கு கொடுக்க அவள் சிரிக்கிறா. ஸோ சிரிச்சுட்டே ஹேண்ட்ஷேக் கொடுத்துட்டு ஜிமின் வந்துட்டு, நான் ஜிமின், என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லா படிப்பேன், சேம் காலேஜ் சேம் டிபார்ட்மெண்ட்டு, சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே தான் இருக்கோம், நாங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக அவரை பற்றி மட்டும் அவகிட்ட சொல்லியிருக்கணும். பட் என்னன்னு தெரியல, ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களை கம்பெயின் பண்ண மாதிரியே செய்தி சொல்லுவார். அந்த பொண்ணும் பெஸ்ட் ஃப்ரெண்டா சைல்ட்ஹுட்டில் இருந்துன்னு கேட்குறா. ஆமாம், அவள் இல்லாமல் நான் எங்கேயும் போனதில்ல, நான் இல்லாமல் அவளை எங்கேயும் போனதில்ல அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இப்போ மட்டும் என்ன அப்படின்னு அவள் கேட்க, ஒரு இட்டியடா சிம்னா டேய் அப்படின்ட்டு. இல்லை சரி ஓகே, அது திடீர்னு ஒரு விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஃபோன் வந்துச்சுன்னு எடுத்துகிட்டு ஃபோனை தூக்கிட்டு போயிடுவார். கடவுளே என்ன இப்படி சொதப்புது, அவளாக வந்து பேசினா அப்படியே அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு, சிமினா நீ இருக்கிய பைத்தியக்காரான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு பாறை இருக்கும், அங்கே போய்ட்டு மண்டையை முட்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்படி அடிக்கடி வந்துட்டு அவர் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறது, அவரும் கூடயே இருப்பாரா. ஸோ 3 பேர் அப்படி பேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்துட்டு பழக ஆரம்பிச்சிருப்பார். இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. பட் உங்களுக்கு என்னென்னா ஒரு மாதிரி ரொம்ப பெயினாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இல்லை இதான் ரியாலிட்டி. அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா நம்ம குறுக்க நிற்கக்கூடாது. ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஹெல்ப் தான் பண்ணணும். மாமா வேலை பாருவோயன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லிப்பீங்க. ஸோ கண்ணாடி பார்த்துட்டு புலம்பிட்டு ஓகே ஓகே அவன் நமக்கு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசை தேதிக்கிறது. அதுக்கப்புறம் கிளம்புறது, இல்லைன்னு புலம்புறது. அப்படி தான் அவங்க டேஸில் ஒரு மாறி போயிட்டே இருக்கும். வழக்கம் போல் இன்றைக்கும் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு 2 பேரும் நேரமாக கிளம்ப, சாரா வந்துட்டு உனக்கு என்ன அடிக்கடி அவன் வெளில கூப்பிட்டு போகிறான், டெய்லியும் போவீங்க, பட் இப்போல்லாம் கிளாஸை கட்டடிச்சிட்டு போகிற அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் எனக்கும் வாட்சிருக்கு பாரு, அது ஒரு டிபார்ட்மெண்ட் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டுப்பா. நீங்கள் இவன் ஒருத்தி என்ன ஏதுன்னே புரியாமல் பேசிகிட்ருப்பா. பேசாமல் இவகிட்டையாவது சொல்லிடலாமா? வேணாம் இப்போதைக்கு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட நீங்கள் எதுவும் சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஜிமினோ ஹேய் சாரா பாய் அப்படிம்பாரு. இதெல்லாம் நல்லா சொல்லு, ஆனால் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லாத அப்படிங்கிறா. என்னதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. அது லவ்வை பற்றி தான் அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் அப்படி முழிக்கிறீங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறீங்க. அவள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை பற்றி தான் கேட்குறேன் ஜிமின், எத்தனை நாளைக்கு மறைக்க போகிற அப்படிங்க. அவர் சிரிச்சுட்டே கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன், அதுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷனுக்கு வேணும் ஓகேவா, அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு போயிடுவார். அவளும் ஏடா 2 பேரும் என் ஃப்ரெண்டு, அவள் சொல்லிட்டா, ஆனால் நீ மட்டும் என்னடா என்கிட்ட சொல்கிறதுக்கு சுச்சுவேஷன் வேணுட்டு போகிற பைத்தியக்காரா. சரி ஓகே நல்லா இருந்தால் சரின்ட்டு அவளை விட்டுறா. ஸோ இப்போது அப்படியே தான் நீங்கள் 5 மின் 2 பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு ஜிமின் டெய்லியும் கிளாஸை கட் பண்ணிவிட்டு நீ கூப்பிட்டு போயிட்டு இருக்க, நீ போகிறதுனா நீ மட்டும் போக வேண்டியது தானே, எனக்கும் சேர்த்து கிளாஸ் ஸ்பாயில் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்ல, என்ன நீ இந்த மாதிரி பேசுகிற, நீ இல்லாமல் நான் எங்கேயாச்சும் போயிருக்கேனா அப்படிங்கிறாரு. இனிமேல் நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவருக்கு இதுவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்குறாரு வண்டி நிறுத்திட்டு. ஏன்னா உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவள் அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னா நான் உனக்கு தேவைப்பட மாட்டேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்ல, லைட்டாக ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மெல் கொடுக்குறீங்க. அவர் ஒரு மாதிரி அவருக்கு மண்டக்குள்ளே ஒரு மாதிரி பண்ணுது அந்த வேர்டு. பட் இருந்தாலும் ஏய் யார் வந்தாலும் எனக்கு நீ தான் ஃபஸ்ட்டு ஓகேவா, நீ என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஷோல்டரில் டேப் பண்ணி கொடுத்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டுருப்பா. அவள் யாருக்காக வெயிட் பண்ணுறா, எதுக்கு வரா ஒன்றுமே தெரியாது. ஆனால் டெய்லியும் அந்த பீச்சுக்கு வருது இல்லை அங்கே இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு அது புரியவே இல்லை. என்னவா இருக்கும், அவள் எதுக்கு டெய்லி வரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஜிமின் இன்றைக்கி அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போய் பேசுகிறீங்க. என்னடி அப்படிங்கிறாரு. இல்லைடா மீரா இருக்கால, அவள் டெய்லியும் இங்கே வரா, அதுவும் இல்லாமல் அவள் எங்காவது ஒன்று போயிட்டே இருக்கா. என்ன ரீசன், அவள் கூட யாரும் வரதில்ல, தனியாக தான் வரா, உன்னையே பார்த்துட்ருக்கா, பூரா வரா, ஒன்றும் புரியலை. ஆனால் நீ அவளை லவ் பண்ணுறங்கிற, உன்கிட்ட நல்லா பேசுகிறா அப்படின்னு சொல்கிற, ஃபோன்லேயே நல்லா பேசுகிறா அப்படிங்கிற, அப்போ நீ டேரெக்டாக பேசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் லூஸ் மாதிரி பண்ணாத, ஃபோனில் பேசுறதுக்கும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே, ஆனால் முதல்ல தெரிஞ்சுக்கோ, முதல்ல அவள் ஏன் அடிக்கடி இங்கே வரா, என்ன ரீசன்
அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஆக்சுவலாக அந்த பொண்ணை நீங்கள் தப்பாக சொல்லலை, பட் டக்குன்னு அவருக்கு அது என்ன ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் அவளை ஏதோ தப்பாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாரு. அவ்வளோதான். ஒரே செகண்டில் அவளை பற்றி எனக்கு தெரியும், நீ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. அப்படியே நீங்கள் அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி பார்க்க, அவர் உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அவருக்கு புரியல இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி மாதிரி கண் கலங்குது அவளுக்குன்னு சொல்லிட்டு, ஏய் இப்போ எதுக்கு இப்போது இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லலை. ஓகே ஜிமின், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் பாட்டு கிளம்பிடுறீங்க. அவருக்கு டென்ஷன் ஆகுது. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு போக அவருக்கு வேறு இன்னும் கோவம் வருது. எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓடி வராரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ பேசிட்டு வா, ஒன்றும் இல்லை, எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓ, வயிற்று வலியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு போவார். அவ்வளோ உட்காந்துருப்பா. அப்போது ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இவன் எதுக்குடா ஃபோனை வெறும் ஃபோனை வெறிச்சு வச்சு பார்த்துருக்கான்னு அவருக்கும் புரியல. ஹாய் அப்படிங்கிறாரு. ஹாய் ஜிமின் அப்படின்னு சொல்லுவா. எங்கே மைனக்கானோ அப்படின்னு கேட்குறா. அவள் வெளில போயிருக்கிறா. வந்த ஒன்றா தான் டக்குன்னு அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, கிளம்பிட்டான்னு சொல்கிற, ஏன் உங்களோட தானே வந்தா, நீ சேஃபாக கூப்பிட்டு போக மாட்டியா அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ தான் அவருக்கு அது புரியுது. அழுகிற மாதிரி இருந்தா, உடம்புக்கு முடியலன்னு சொன்னால் நம்ம ஏன் விட்டுட்டு வந்தோம், அப்போது அவளை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிப்பார். பட் இப்போது அவரோட மூளைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாகவே இல்லை. இவ கூட, அதாவது மீரா கூட பேசுறதுக்கு ரொம்ப ஈகராக இருப்பார். அப்போது இல்லை, அதை அவள் மேனேஜ் பண்ணிப்பா, ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் ஒரு 2 டேஸ் போயிருந்துருக்கும். நீங்கள் காலேஜுக்கும் வரல, சரி ஏதோ வயிற்று வலின்னு சொன்னால் வரலன்னு நினச்சி அவரும் வந்துட்டு விட்டு போயிருப்பார். 2 டேஸ் கழித்து நீங்கள் காலேஜ் போகிறீங்க. அந்த 2 டேஸும் வந்துட்டு ரொம்ப அழுதுருப்பீங்க. உங்களால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவரை இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ கூட அழுக வரல. ஆனால் அந்த ஒரு வார்த்தை உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. யாரோ ஒரு பொண்ணுக்காக இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவன் இந்த மாதிரி பேசிட்டானா, நம்மளை இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டானா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது அவ்வளோ பெரிய வார்த்தையான்னு கூட தெரியல, ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ரொம்ப அள்ளல்னு அழுதுட்டு வீட்டை விட்டே வெளில வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி உங்களோட அம்மா கதை தட்டிகிட்டே இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, எக்ஸாம்னு சொன்னல, கிளம்புடி, டெய்லியும் படுத்தே இருப்பா லீவ் போட்டுட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. எக்ஸாம் வேறு இருக்குல்ல, சரி ஓகே கிளம்புவோம், படிக்க வேறு இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவசரமாக கிளம்பி அப்படியே போயிடுறீங்க காலேஜுக்கு. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் அவருக்கு தெரியல, ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸாம் தானே, அப்படியே வந்து ஹார்ன் அடிச்சுட்டு இருக்காரு. அப்போ உங்களோட அம்மா வெளில வந்துட்டு, என்ன ஜிமின் இப்போ தான் வந்து ஹார்ன் அடிக்கிற அப்படின்னு கேட்க, டைம் ஆச்சுல ஆண்டி, அவளை வர சொல்லுங்கள், இன்றைக்கி எக்ஸாம், என்ன இன்னைக்கு எழுத்து பற்றி தூங்கிட்டு இருக்கிறாளா அப்படின்னு கேட்க, டேய் அவள் அப்பவே கிளம்பிட்டாடா, 2 பேரும் ஒன்றா போனீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பிட்டாளா அப்படிங்கிறாரு. அப்போது நீ இப்போ தான் வரியா, அப்போ அவள் எதில் போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியல, ஜிமினுக்கும் புரியல. செத்தாலும் அவள் பஸ்ஸில் போக மாட்டாளே, நம்மளுக்கு உடம்பே சரியில்லைன்னா கூட நம்மளை கொண்டு போய் காலேஜில் விடுன்னு சொல்லுவா, அவன் எங்கே பஸ்ஸில் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து வண்டியை பஸ் ஸ்டாண்டுக்கு விடுறாரு. சரி ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பஸ்க்கு தான் வெயிட் பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ணுறக்காவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேருந்து வண்டி நிறுத்திட்டு, ஏய் இங்கே என்ன பண்ணுறா, வா காலேஜ் போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட பேசவே இல்லை, அப்படியே தலையை குனிஞ்சு நின்றுட்டே இருப்பீங்க ஃபோனை பார்த்துட்டு. உங்ககிட்ட தான் பேசுகிறேன், என்ன பண்ணுற, வா போகலாம் டைம் ஆகுது அப்படின்னு கூப்பிட நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் முன்னாடி வரீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் அந்த வண்டி தாண்டி போயிட்டு பஸ் வந்து நிற்கும். ஸோ மூவியில் வர மாதிரி தான் பஸ்ஸில் ஏறி போயிடுவீங்க. ஜிமினுக்கு ஒன்றும் புரியலை, என்ன ஜிவலுக்கு செத்தாலும் பஸ்ஸில் காலை கூட வைக்க மாட்டா, இன்றைக்கி என்ன பஸ்ஸில் போகிறா, கூப்பிட்டுருக்குறா அவப்பாட்டுக்கு போயிட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. பஸ் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, நீங்கள் நசங்கிட்டு வேறு நிற்கிறீங்களா, இப்படி கூட்டத்தில் போய் நசங்கணும்னு ஏதாவது தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பஸ்ஸில் அந்த ஜன்னல் ஓரத்துலலாம் நீங்கள் ஃபேஸ் தெரியும். ஸோ அப்படியே எட்டி பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. நீங்கள் அவர் திரும்பி கூட பார்க்கல, அப்படியே அந்த பக்கம் பார்த்து நின்றுட்டுருப்பீங்க. இப்படியே தான் ஒரு 2 டேஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்னால ஆளுக்கு ஒரு பக்கம் கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அவர் வரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவீங்க. எந்த சந்தில் போகிறீங்க வரீங்க ஒன்றுமே அவருக்கு தெரியாது. லூசுத்தனமாக உங்களை தேடிட்டு இருக்கிறதே அவருக்கு இப்போ வேலையாக போச்சு. ஒரு 2-3 டேஸ் இருக்கும். சாராவும் பார்க்குறா,
என்னாச்சு ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஏய், கப்பல்ஸ்குள்ள ஏதாவது சண்டையாக இருக்கும். நம்ம என்னன்னு கேட்டோன்னா ஒரு வேளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது பர்சனலாக ஷேர் பண்ணுறாங்கன்னு நினச்சி எச்சா அவங்களுக்கு பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டு காணாமல் இருக்க தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு பெஸ்ட்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லிடுவார். அதனாலேயே இப்போது அவங்க 2 பேரும் என்ன ஏதுன்னு கூட கேட்க முடியல. ஸோ அவங்களும் அப்படியே வந்துட்டு நார்மலாக அவங்கக்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட பேசுறது. ஆனால் என்ன பிரச்சனை எதுன்னு கேட்கல. இப்படியே தான் டேஸ்லாம் போகுது. அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி அவருக்கு மெண்டல் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணை பார்க்கறது போகிறது கூட அவர் விட்டுட்டாரு. இந்நேரம் பார்த்தாலும் உங்ககிட்ட பேச வர்றது, ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது, இப்படியே தான் இருக்கா. இந்த எக்ஸாம் லீவ் இருக்கும்ல, அப்போ வந்துட்டு சரி ஓகே வீட்டில் போய் பேசுவோம், என்னதான் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாரு. அப்படி யோசிக்கும்போது தான் அவருக்கு புரியுது. ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்டிருப்பார்ல, அவளை பற்றி எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் அவளை பற்றி தப்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார்ல, அதுதான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்குதுங்கிறது அவருக்கு இப்போ தான் புரியுது. அதனால தான் ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி அழுதுருக்கீங்கன்னு புரியுது. அப்போ தான் டக்கு டக்குன்னு போயிட்டு கேலண்டர் பேப்பர்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாரு. ஸோ அது என்றைக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேட் பார்த்தா அவங்களுக்கு பீரியட் டேட் கூட தெரியாது, அதாவது பீரியட் டேட் கூட கிடையாது. அப்போ அவளுக்கு அன்றைக்கி வயிற்று வலி கூட இல்லை, பீரியடும் கிடையாது, ஆனால் வயிற்று வலின்னு சும்மா தான் சொல்லியிருக்கா. அப்போ நான் அப்படி பேசுகிறேன் காட்டிக்கு தான் அந்த மாதிரி சொல்லிட்டு போனாளா? அப்போ அழுதுருப்பாளா? அப்போ நான் அவளை கஷ்டப்படுத்தியிருக்கேனா? தனியாக போனால அழுதுகிட்டே போயிருப்பாள்ல. ஐயோ ஜிமின், என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் மேலே ஒரு மாதிரி கோவம் வருது. கில்ட்டியாக வேறு ஃபீல் ஆகுது. நீங்கள் அவரால் ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் 2 பேத்துக்கும் சண்டை வந்தாலும் ஒருத்தரை கஷ்டப்படுத்திக்கிட்டது கிடையாது, ஹர்ட் ஆகிற மாதிரி பேசிக்கிட்டதே கிடையாதா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் அது இவர் பண்ணிட்டாரு. ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஸோ இப்போது ஜிம்னும் வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு அப்படியே கிட்டத்தட்ட மணி வந்துட்டு ஒரு 9 இருக்கும் நைட்டு. சரி ஓகே முதல்ல போய் பார்க்கலாம், மணி பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு வருவார். அப்படி வரும்போது உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாம் இருக்குது கடையில் பார்க்குறாரு. சரி ஓகே சாக்லேட்டும் வாங்கிட்டு போகலாம், சீக்கிரம் மன்னிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் நிறையாவே வாங்கிக்கிறாரு. ஸோ நிறையா வாங்கிட்டு அப்படி உங்கள் வீட்டுக்கு வராரு. உங்களோட அம்மா வந்துட்டு, என்னப்பா ஜிமினா கையில் இதுக்கு இத்தனை சாக்லேட்லாம் வச்சுருக்க, ஆன்ட்டிக்கா கொடு கொடு அப்படின்னு கேட்க, உங்களுக்கு இல்லை அந்த ஒயினுக்கு எங்கவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அந்த சாக்லேட் பாக்கெட்டில், அதாவது ஒரு மாதிரி பார்சல் இருக்குல்ல, பார்சல். ஸோ அந்த பார்சல் அப்படி கையில் பிடிச்சிட்டு அந்த கவர் கையில் பிடிச்சிட்டு மேலே உங்கள் ரூம் பக்கம் அதாவது நடந்து போகிறாரு ஸ்டெப்பில். அப்போது உங்களோட அம்மா, அவள் எங்கே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆண்டி வேற எங்கே இருக்கா, கிச்சனில் இருக்காளா தீனி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக பார்ப்பாரு. டேய் அவள் இங்கே ஊர்லேயே இல்லைடா, அவள் பாட்டி ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி ஊருக்கா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் அந்த வில்லேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த கிராமத்துக்கு போயிருக்கா என் அம்மா வீட்டுக்கு, அவள் லீவ் முடிஞ்சு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாரு. உங்களோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா சண்டையா அப்படின்னு கேட்க, சண்டை தான், ரொம்ப பெருசும் இல்லை ஆனால் ரொம்ப சின்னதும் கிடையாது. என்ன சண்டைன்னு அம்மா கேட்டா என்ன சொல்கிறதுனால எனக்கு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி இருக்க. அது உங்கள் 2 பேர்த்து பிரச்சனை, நான் என்னென்னு கேட்க மாட்டேன். அப்போது அதனால தான் மேடம் திடீர்னு பாட்டி மேலே பாசம் வந்து ஊருக்கு போகிறேன்னு கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அப்போ அவள் தான் போகிறான்னு போனாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எப்பயும் நீங்கள் 2 பேர் தான் வெளில சுற்றிட்டுருப்பீங்க எல்லா லீவுக்கும், இந்த டைம் அவள் பாட்டியை பார்த்தே ஆகணும்னு கேட்டா, சரி ஓகேன்னு அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஆண்டி எப்போ வருவா அப்படின்னு கேட்க, தெரியலடா மேபி லீவ் முடிஞ்சு தான் வருவான்னு நினைக்கிறேன், ஃபோன் பண்ணி பேசு, இப்படியே சண்டை போட்டிருக்காதுங்க நல்லால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இரு சாப்பிட்டு போவியா அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கொண்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்தானா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்லாம் ஒரு மார்க்கர் எடுத்து ஒரு மாதிரி சாரி சாரின்னு எழுதி வச்சுருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த லீவு, அந்த எக்ஸாம் டைம் 2 பேர் பேசிக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் டியூரேஷன், ஓகேவா. ஸோ 1 மந்த் ஆகுது. லைஃப்லேயே ஒரு நாள் கூட உங்ககிட்ட அவர் பேசாமல் இருந்த நாளே இல்லை, உங்களை பார்க்காத இருந்த நாளே கிடையாது.
இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. உங்களோட பாட்டி வீட்டில் நீங்கள் அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துக்கிறது, ரொம்ப சமத்தாக இருக்கீங்க, ரொம்ப சைலண்ட்டான பொண்ணாக இருக்கீங்க. இந்த மாதிரி பொண்ணே கிடையாது நீங்கள். பட் உங்களுக்கு ஒரு மாதிரி சுகமாகவே இருக்கிறனால சைலண்ட்டாக இருப்பீங்க. அவங்க வந்துட்டு உங்கள் கூட இருந்ததே கிடையாது இல்லையா? நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனதே இல்லை, சும்மா பார்ப்பீங்க வருவீங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சில பேர்த்துக்கு சமத்தாக இருந்தால் பிடிக்கும், அந்த மாதிரி தான். அப்படி உங்களை அப்படியே வந்துட்டு சமத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி சும்மா ஜாலியாக தான் போயிட்டு இருக்குது. பாட்டி வீட்டில் வில்லேஜெல்லாம் இருக்குது. அப்படியே அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தோட்டம்லாம் இருக்குமா, போயிட்டு மாங்காய் பறித்து சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பண்ணுறீங்க. ஆனால் அது எண்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அவர் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சி பண்ணுற எல்லா விஷயமும் அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது. ஒரு மாங்காய் பறிக்கலான்னு போனால் சின்ன வயசில் போய் மாங்காய் திருடுது ஞாபகம் வருது. அடுத்து கொய்யாக்காய் தோப்புக்கு போனால் அவ்வளோதான், அவருக்கு கொய்யாக்காய் கொடுக்குறாங்கிற பேரில் அவரோட கண்ணில் மிளகா பொடி கொட்டியிருப்பீங்க. ஸோ அது ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நம்மளை எடுத்து எரிஞ்சு பேசினா அவனை பற்றி நம்மே நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்த் அப்படியே பாஸ் ஆகிடுது. அம்மா கால் பண்ணுவாங்க. நீங்கள் என்னம்மா அப்படின்னு கேட்க, ஏய் நான் தான் அப்படிங்கிறாரு. எதுக்கு என்ன பிளாக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிம்மின் வாய்ஸை கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே டக்குன்னு கட் பண்ணிடுறீங்க. அப்போ அவர் ஏய் ஒயின் 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 கத்துவார். ஆனால் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டீங்க. திரும்ப கால் பண்ணால் அம்மா நம்பரும் சேர்த்து பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாரின்னு மெசேஜ் பண்ணாலும் போகாது, பிளாக் பண்ணியிருக்கீங்களா. அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு தினமும் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்களா, எப்படி கால் போகும். இப்படியே தான் ஒரு வழியாக உங்களோட அப்பா வந்துட்டு ஏன் வந்து கூட்டு விட்டாடா காலேஜ் எப்போ ரீஓப்பன் சொல்லி கேட்க, அப்போ தான் பார்க்குறீங்க நெக்ஸ்ட் டே காலேஜ் ரீஓப்பன். அப்போ நாளைக்கு அப்படின்னு சொல்லவும், அடப்பாவி அதே இன்றைக்கி சொல்கிற, ஜிமின் டெய்லி வந்து போகிறான், அவன் கூட ஒரு வார்த்தை சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் நீ வந்துரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லுவாங்க. அவன் எதுக்கு அங்கே டெய்லியும் வரான் நீங்கள் கேட்க, நீயும் போயிட்ட எங்களுக்கு போர் அடிக்காதா, அவன் தான் இங்கே வந்து இருந்துட்டு போவான், என்னமோ தெரில இன்றைக்கி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவார். நீங்கள் இப்போ அங்கே போனால் வருவானா, அவன் வந்து அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. பாட்டி தாத்தாக்கு உங்களை அனுப்பவே மனசில்லை, பட் இருந்தாலும் படிப்பு இல்லையா, ஸோ படிக்கணும் பிள்ளைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்போ வந்து உங்களை கூப்பிட்டு வந்துடுவார். இப்போது நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வந்ததும் உங்கள் கை எங்கே போகும், ஃப்ரிட்ஜுக்கு தான் போகும், ஏன்னா ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு. அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணால் அப்படியே அந்த முன்னாடி நிறைய சாக்லேட் ஃபுல்லாக நிறைய வாங்கி வச்சுருப்பார்ல, உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வேறு, அப்படியே வந்துட்டு கவர் ஃபுல்லாக இருக்கா. டப்புக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக திறக்கும் 1-2 சாக்லேட் கீழே விழுந்துடுது. அட என்ன நான் இருக்கப்போ ஒரு சாக்லேட் வாங்கி தர மாட்டீங்க, இன்றைக்கி என்ன இத்தனை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே விழுந்திருக்குல்ல அந்த சாக்லேட் எடுத்து பிரித்து வாய்க்கிட்டு கொண்டு போயிருப்பீங்க. அப்போது உங்களோட அம்மா, ஏய் நான் எப்படி உனக்கு சாக்லேட் வாங்கியிருக்கேன், அது ஜிமின் வச்சுட்டு போனான் உனக்காக தான், சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த பேரை கேட்டதுமே கடுப்பாகுது. அப்படியே அந்த சாக்லேட்டை பார்க்குறீங்க, சாரின்னு வேறு எழுதியிருக்கு அந்த கவரில். கடுப்பாயிடுச்சு உங்களுக்கு. எதுக்கு தேவையில்லாமல் கண்ணவும் கொடுக்கறதெல்லாம் வாங்கி வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கவர்லேயே போட்டு கட்டி தூக்கி வந்து டஸ்ட்பினில் போட்டுருவீங்க. அவ்வளோதான் போயிடுறீங்க. உங்களோட அம்மா வந்துட்டு அதை பார்க்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் சண்டை வந்தா என்ன, இப்போ அவன் கூட பரவாயில்ல, பாவமாக இருக்குது, நம்பரெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டுருக்கிறா, சாக்லேட் தூக்கி குப்பையில் போடுறான், அவன் பார்த்தா கஷ்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எப்படி வருவாருன்னு தெரியும். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சாக்லேட் எல்லாம் எடுத்து திரும்ப கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்லேயே அம்மா வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணின வேலையில் நம்ம ஆளுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற டைம் கூட இருக்கிறதில்ல. அவள் நல்லா ஃப்ரெண்டாக பேசுகிறா. அப்போது ஜிமினுக்கு வந்துட்டு அவள் கால் பண்ணுவாள். அவர் கால் பேசுகிறப்ப வந்துட்டு கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள பற்றி கேட்பாளா. அப்போ அவருக்கு திரும்ப கொஞ்சம் ஞாபகம் வந்துடும். சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் கூப்பிட்றேன்ட்டு வச்சுருவார். ஸோ போயிடலாம், நீங்கள் ஊருக்கு வந்தாச்சு, போயிட்டு காலேஜ் புக்கு பேக்கெல்லாம் எங்கே கிடக்குது யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் போய் தேடுறீங்க. ஒரு வேலையை தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க டோர் லாக் பண்ணிட்டு. ஜிமின் வழக்கம் போல் வராரு. என்னடா ஜிமின் இவ்வளோ லேட்டாக வர அப்படிங்க. மைண்ட் வந்துட்டாளா, நாளைக்கு காலேஜ் இருக்குது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். வந்துட்டாடா கூப்பிட்டு வந்துட்டேன், மேலே தான் இருக்கா போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. பாப்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. தெரில போய் பேசுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க. வந்தவர் கதை தட்டினா தெரியும் உங்களுக்கு அவர் தானே, திறக்கவே மாட்டீங்க, பேசியே இருக்க மாட்டார். ஆனாலும் அவர் நடக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ அந்த சத்தத்தை வச்சு அவர் தான் கண்டுபிடிச்சிடுவீங்க. இழுத்து போற்றி படுத்துக்கிறீங்க. அவரும் வயன் சொல்லி கூப்பிட்டு டயர்ட் ஆகிடுச்சு அந்த மனுஷனுக்கு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அவருக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது. கரெக்டாக அந்த டைமில் மீரா வேற கால் பண்ணுவா.
ஸோ அவளுக்கு வேறு ரிங்டோன் அப்படியே ஒரு ரிங்டோன் வச்சுருப்பாரா, ஒரு மாதிரி லவ் சாங்கா. அது கேட்க உங்களுக்கு இன்னொரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே இழுத்து பற்றி அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுறீங்க. அவரும் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, மீரா என்ன நேரத்தில் அப்படின்பாரு. கதவில் அதாவது கதவு கிட்ட நின்று தான் பேசிகிட்டு இருப்பாரு. உங்களுக்கு நல்லா கேட்குது. அவள் எதோ பேசிகிட்டு இருப்பா போல். அப்போ அவரும் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசுகிறாரா. நம்ம இவ்வளோ ஹர்ட் ஆகிறோம், அப்போ கூட அவன் சிரிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழகாக வருது. அப்படியே வந்துட்டு தலகாணியெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுவீங்க. அவரும் வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு என் கதவை தர அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், எங்கே போய் கதவை திறக்க, தூங்கியாச்சு ஆள். சரி ஓகே காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். உங்களோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன தான் இது ரெண்டுத்துக்கும் பிரச்சனைனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கல. ஏன்னா என்ன நீங்களாம் சொன்னால் பரவாயில்ல, அவங்களும் கேட்கக்கூடாதுட்டு விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு டைம் ஆகுது. ஜிமினுக்கு தான் தெரியுமே நீங்கள் அவர் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜுக்கு வந்து வழக்கம் போல் நீங்கள் 8:00 ஏதாவது கிளம்பணும், 8 மணிக்கு கிளம்பணும். ஆனால் லேட்டாக போவீங்க. பட்டு இப்போல்லாம் கோவமாக இருக்கிறனால சீக்கிரம் போயிடுறீங்கள, 8 மணிக்கே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு 7:45 வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஹாரன் கூட அடிக்கல. அப்போ உங்களோட அம்மா, ஏய் என்னடா ஹாரன் கூட அடிக்காமல் இன்னாட்டு வந்து நின்றுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, லேட்டாக வந்து அவள் தான் போயிடுறாளே, அதான் சீக்கிரம் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் உங்களோட தாத்தா அங்கே அப்படியே ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறாரு. ஏன் தாத்தா சிரிக்கிறீங்க அப்படின்னு ஜிமின் கேட்க, அவள் 7:15 கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக நீங்கள் 2 பேர் சண்டை போட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஃபன்னியாக இருக்குது. ஸோ எல்லாம் சிரிக்க. ஸோ என்ன தான் ஆண்டி உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை எனக்கு புரியல. ஒரு வார்த்தை தப்பு தான், தெரியாமல் சொல்லிட்டேன், அது தப்பு தான், ஆனால் அதுக்குன்னு இப்படியா, சாமி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படி முறுக்கிட்டு போகிறாரு. அப்படி இவன் என்ன சொன்னான் அதையும் சொல்லாமல் போகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா தலையே அடிச்சுட்டு போவாங்க. ஸோ அப்படி தான் ஜிமினும் வந்துட்டு இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை முறுக்கிட்டு வருவார். வந்து பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் நிற்பீங்க. அப்போது அவரும் உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வருவாரா. அப்போன்னு பார்த்து கரெக்டாக மீரா கால் பண்ண. ஸோ நீங்கள் அவர் நிற்கிற மாதிரி நினச்சிக்காம யாரோ நிற்கிறாங்கங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ரோட்டை பார்த்து நின்றுருப்பீங்க. ஸோ அவர் உங்ககிட்ட பேச வரும்போது மீரா வேறு கால் பண்ணிட்டே இருக்கா. கட் பண்ணால் திரும்ப கால் பண்ணுறா. இப்போ வேறு பொழுது நிற்கணும் ஏன் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவம் வருது சாருக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி நின்றுருக்க. ஃபோனை அட்டன் பண்ணி என்ன அப்படிங்கிறாரு. ஜிமின் நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறா. ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப வேலையாக இருக்கேன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாரு. நீங்கள் எல்லாமே கேட்டு தான் இருக்கீங்க, பட் கண்டுக்கல. இப்போது இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவார். திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. அப்போன்னு பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் கோவம் வருதா. அப்போது ஜிமின் வந்துட்டு என் கூட வா போகலாம், எப்போ நம்ம தானே போவோம், இன்றைக்கி எதுக்கு பஸ்ஸில் போகிற வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுவார் பைக்கில் வர சொல்லி. அப்போ நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிற்க கண்டுக்காமல் நிற்பீங்க, வாய் தந்து பேசியிருக்க மாட்டீங்க. அதுவே அவருக்கு ஹர்ட் ஆகும். ஸோ அப்படியே ஒரு மாதிரி பாவம் உங்களை பார்த்துட்டு நிற்க கரெக்டாக இப்போ ஒரு பையன் வரான். வயன் இங்கே அப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளாஸ்மேட் தான் கேட்குறான். அதுவா பஸ்க்கு வெயிட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, அதாவது சொல்லுவீங்களா. அப்போ அவனும் நீ பஸ்க்கு வெயிட் பண்ணுறியா, அது ஜிமின் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்போ நீங்கள் ஆமாம் பஸ்ஸில் தான் போகிறேன், எல்லா நாளும் எல்லோரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல அவருக்கு அது ஹர்ட் ஆகுது. ஏன் நான் இல்லாமல் எங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ அவன் நீ செத்தாலும் பஸ்ஸில் காலை வைக்க மாட்டேன், நீ எதுக்காக பஸ்ஸில் போகணும், நான் இருக்கல வா கூப்பிட்டு போகிறேன் வரியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்க. அவள் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி நின்றுருப்பார். அப்படியே அவரோட ரியாக்ஷன் பார்க்குறீங்க. அவர் அப்படியே தெனாவட்டா அதெல்லாம் வரமாட்டா போடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்காரா. நீங்கள் டக்குன்னு போய்ட்டு அவன் வண்டியில் இருக்கான்ட்டு அவனோட சோடரில் கை போடுறீங்க. அவருக்கு அப்படியே ஹார்ட் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. அவனும் போலாமா அப்படின்னு கேட்குறான். சீக்கிரம் போ, இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது அவனும் ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துடுவான். டக்குன்னு வண்டி மூவ் பண்ணும்போது சடனாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் அவன் மேலே போய்ட்டு மோதுவீங்களா. அவ்வளோதான் ஜிமினுக்கு செம கடுப்பாகுது. அவர் டெய்லி இப்படி தான் வண்டி எடுப்பார். அப்போல்லாம் ஒரு மாதிரி எந்த ஃபீலும் வந்தது கிடையாது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, தட் மீன்ஸ் அவங்க அதாவது நீங்கள் ஒரு லவ் பண்ணுறதுனால ஸோ சின்ன சின்ன மொமெண்ட் கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு மாதிரி ஷை ஆவீங்க. பட் அவர் அந்த மாதிரிலாம் ஆனதே கிடையாது இதுக்கு முன்னாடி. பட் இப்போ என்னடா நான் வேகுது அவருக்கு. எப்படி அவன் வண்டி ஓட்டுறான், மேலே மோதுறா, ஆனாலும் இறங்காமல் போயிட்டுருக்குறா, ஸ்பீட் பிரேக்கர் கூட இல்லை, இங்கே எப்படி பண்ணுறான்,
அப்போ ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி அடிச்சுட்டு மனுஷன் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணுவார். அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் வந்துட்டு டப்பு டப்புன்னு ஏற்றி விடுறான். நீங்களும் அப்படியே பொத்து பொத்துன்னு இடிச்சிட்டே தான் இருக்கீங்க. கருமை உனக்கு என்ன பிரச்சனை, வண்டியில் எதுவும் தப்பாக போச்சோ, இப்படி வந்து வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் தான் போகிறீங்க. இப்போது ஃபைனலாக காலேஜும் போயாச்சு. ஜிம்னு பின்னாடியே வந்திருப்பாரு. சாரா பார்க்குறா, என்னது ஒயன் இவன் கூட வந்துட்டுருக்கா, இன்னும் இவங்க 2 பேர் சண்டை தீரலையா, பேசாமல் என்னென்னு கேட்டுடலாமா, இவகிட்ட கேட்கலாமா அவங்ககிட்ட கேட்கலாமான்னு அவளுக்கு ஒரே குழப்பம். அப்போ வழக்கம் போல் ஹோபி வந்துட்டு, நீ யார்கிட்டையும் கேட்காத, அவங்களே சரியாயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஏய், 1 மாதத்துக்கு மேலாச்சு, 2 பேரும் பயங்கர சண்டைன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சண்டையே போட்டதில்ல, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க, என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. எல்லோரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா பேபி, என் புஞ்சு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற அவள் உங்களை மறந்துட்டு அவருக்கு கொஞ்சறதுனால அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு இருப்பா. இப்போ நீங்களும் சரிடா நான் கிளாஸ்க்கு போகிறேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவனும் சரிப்பா நீ போ வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ பார்க் பண்ணுறதுக்கு போயிடான் வண்டியை. ஜிமினும் போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு அங்கேயே நின்றுருப்பாரு. அவனும் வந்து அங்கே பைக்கை நிறுத்த, ஹே ஜிமின் அப்படின்னு சொல்லவும், டேய் எதுக்கு நீ அவளை கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அவள் வந்தால் கூப்பிட்டு வந்தேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவானா. அவள் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம், வந்தால் கூட்டிகிட்டு வந்தேன், அவள் வரலன்னா நான் என்ன தூக்கிட்டே வர போகிறேன், வந்தால் கூட்டிகிட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவான். தானே இவன் எதுக்கு வந்தா, அதனால தான் அவன் கூப்பிட்டு போயிருக்கான், இவன் எதுக்கு போனான், இவன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராது கிளாஸ்க்கு. வந்து பார்த்தா நீங்கள் அவர் வரதை தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட பேச வரான்னு தெரிஞ்சுட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் பக்கம் போயிடுவீங்க. ஆனால் அந்த மனுஷன் ஒரு மாதிரி கண்ணு மணி தெரியாமல் உங்கள் பின்னாடியே வந்துடுவாரா. ஸோ ஒரு மாதிரி கோவம் உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவும் நீங்கள் வாஷ்ரூம் இருக்குல்ல, ஸோ வாஷ்ரூமில் உள்ளே போனதும் பின்னாடி அங்கேயும் வந்துடுறாரு. அங்கே நல்ல வேலை யாருமே இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ சாமின்னு சொல்லிட்டு நின்னா அங்கே வந்துட்டு ஏ ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. உங்களுக்கு செம ஷாக்கு, இவன் என்னடா இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க, அப்போ தான் அவர் பார்க்குறாரு அது பாத்ரூமு. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி ஓடிடுவார் வெளியே. நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நிற்பீங்க. ஸோ ஜிம்மிலும் வெளியே வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரு. ஆனால் நீங்கள் வரவே இல்லையா. அப்புறம் அவரும் கிளாஸ்க்கு போயிருப்பார். சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஜிமின் வந்து திரும்ப வேறு டெஸ்கில் நீங்கள் உட்காந்துட்டீங்க. அவரோட உட்காரல இன்றைக்கி. அவர் உங்ககிட்ட உட்காரலான்னு வரும்போது அந்த இவன் இருக்கான்ல அவனோட பெஞ்சு எஞ்சி போய் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. அவருக்கு நான் வெறி ஆகுது, இப்போ எதுக்கு இவன் அங்கே போய் உட்கார்றா, ஐயோ எனக்கு எரிச்சலாக வருது இவனை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. சாரா எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கா. இவன் எதுக்கு இப்படி இவனை ஜலஸ் ஆக்கிட்டு இருக்கிறா, என்ன தான் பிரச்சனை இவங்களுக்கு, எனக்கு மண்டே வெடிச்சு போயிடும் போலக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி குழம்பிட்டுருக்கா. இந்த பக்கம் நீங்கள் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அவன் நல்லா பேசுகிறான், 2 பேரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து படிக்கிறது எழுதுன்னு சொல்லிட்டு தினம் இதே பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு நாள் பொறுமையே இல்லை, அப்படியே வந்துட்டு உங்களை பிடிச்சி காய் பிடிச்சி இழுத்துருவாரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை பார்க்க ப்ளஸ் கோவமாகவும் பார்க்குறீங்க. ஏய் என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு நீ அவன் கூட பேசிகிட்டு இருக்க, அவன் கூட எதுக்கு பைக்கில் போகிற, அவன் கூட எதுக்கு நீ முதல்ல பேசுகிற, எதுக்கு அவன் கூட உட்கார்ற, ஏன் உனக்கு தனியாக பெஞ்ச் இல்லையா, என் கூட சண்டைனா தனியாக போய் உட்காருறது, சாரா கூட உட்காருறது, எதுக்கு நீ அவன் கூட போய் உட்காந்துருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, அவன் 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 அப்படின்ட்டு அவன் வந்துட்டே இருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசலை, திரும்ப அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்க. அவன் ஏன் சொல்லி கூப்பிட்றான். வந்துட்டேடான்ட்டு போகிறீங்க. இத்தனை சொல்லிக்கிட்டு இருக்க, திரும்ப அவன் பின்னாடி போகிறா. அவன் அன்றைக்கே சொன்னான் அவன் வந்தால் நான் கூப்பிட்டு போவேன்னு, இவன் ஏன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை போட்டு ஒரு மண்ணில் ஒரு ஹிட்டு ஒரு மாதிரி உதச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அவருக்கு. மனசு அப்படியே டென்ஷன் அப்படியே நின்றுட்டுருக்கா. நீங்கள் அப்படியே அவன் கூட போயிடுவீங்க. அவ்வளோதான், போயிட்டா பைக்கில் போயிட்டா, அவன் கூட வண்டியில் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்லேயே உட்காந்துருப்பாரா. அப்போ கரெக்டாக கால் வருது. ஸோ ஃபோன் எடுத்து ஹலோ அப்படிங்க, மீரா தான் பேசுகிறா. ஜிமின் அப்படிங்க, என்னடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஏய் ஏன் இப்படி கோவப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இவர் இத்தனை நாளாக வந்துட்டு அவகிட்ட பொலைட்டாக பேசுறது, அதுக்கப்புறம் அவர் தான் லவ் பண்ணார்ல, ஸோ ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது கொஞ்சம் பேசுறது இப்படி தான் பேசியிருப்பார். ஸோ அவளுக்கு லைட்டாக அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி திடீர்னு ஒரு மாதிரி பேசுவோம், அவளுக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்க. ஸோ ஒன்றும் இல்லை மீரா, கொஞ்சம் டென்ஷன், ஒன்றும் இல்லை, எது கூப்பிட்ட அப்படிங்கிறாரு. இல்லை மீட் பண்ணலாமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன், விருப்பம் இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்லை, இதை வரேன் அப்படின்னு சொல்ல. அப்போது பிக்கப் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அப்படியே உங்களை பார்க்குறாரு. அவன் கூட ஒரு மாதிரி சிரித்து பேசிட்டு போகிறீங்க.
உங்களை விடவும் முடியல, இப்போது இவ கூப்பிட்டு போகாமல் இருக்கவும் முடியல. என்னடா வாழ்க்கை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வந்துட்டு இவ கூட போகணும்ல. ஸோ இவளை பிக்கப் பண்ணக்காக போகிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுப்பாரா பார்க்கிங்லேருந்து பைக் எடுக்கும்போது கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு மெதுவாக தானே வெளில வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தானே ஃபாஸ்ட்டாக போவாங்க. அப்படி வரும்போது நம்ம சாரா இருக்கால ஸ்டாப் பண்ணுறா. ஜிமின் இல்லை அப்படின்னா, என்னடி அப்படிங்கிறாரு. ஏன் ட்ராப்க்கு இது பண்ணுமா, ஹோபி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னை ட்ராப் பண்ணிடுறியா, எனக்கு ஒரு பிளேஸ்க்கு போகணும் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். அப்படி தான் அச்சோ மீரா வேறு இருக்காளே, அவள் வேறு வெயிட் பண்ணுவாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே வண்டியில் இருக்கான்ட்டா. இதுக்கு மேலே இறங்குன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு கூட பயங்கர பிரச்சனை, நீங்கள் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க, இப்போ ஏதாவது இவளை சொல்லி இவளை கோச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, 2 சைல்டுஹுட் ஃப்ரெண்டும் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த பிளேஸ்க்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறா. ஸோ அது ஒரு பீச் மாதிரி தான். அங்கே பீச்சுக்கு போனதுக்கப்புறம் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன்கிட்ட தான் பேசணும் வா அப்படின்னு சொல்ல, என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. வாடா இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பீச்சில் உட்கார வச்சுட்டு அவளும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறா. என்னதான் ஜிமின் பிரச்சனை அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு கேட்க, இன்னைக்காவது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சா சாரா அப்படிங்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்குது அவருக்கு. ஏய் இரு, என்ன பிரச்சனை, எதுக்காக அவ்வளோ கோவமாக இருக்கா, எதுக்காக அவன் கூடயே சுற்றிட்டுருக்கா, ஏன் அவன் கூட பேச மாட்டேங்கிறா அப்படிங்க, அதை நீயே கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. டீ கப்பல்ஸ்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், அதை எல்லாத்துலேயும் நாங்கள் மூக்க நுழைக்கக்கூடாது. ஹோபி இப்போவே கேட்க வேணான்னு தான் சொன்னார், ஆனால் எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் கேட்டேன் அப்படிம்பாளா. கப்பல்ஸ்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சாராவை கேட்க, ஹோபி தான் சொன்னார், அதாவது 2 லவர்ஸ்குள்ளேயோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயோ சண்டை வரும்போது மற்றவங்க உள்ளே போகக்கூடாது, அவங்களோட விஷயம் வெளியே தெரிஞ்சு அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு பிரிவை தான் ஏற்படுத்தும், நம்ம வந்துட்டு அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவங்களா சொன்னால் கேட்கலாம் இல்லைன்னா விட்டுறணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் நானும் உங்கள் 2 பேர்த்து கண்டுக்காத மாதிரியே இருக்கேன். எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கட்டும், 2 மாதம் ஆச்சு, ஒழுங்காக 2 பேர் பேசிக்கிறதில்ல, உன்னை பார்த்தாலே அவள் 8 அடி தெரிச்சு ஓடுறா, நீ என்னடாண்ணா, எனக்கு ஒன்றும் புரியலடா, என்ன பிரச்சனை உங்கள் 2 பேர்த்துக்கும் அப்படின்னு நான் கேட்குறா. இல்லடி எனக்கு தான் ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு கப்புள்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் ஜிமின் இப்போ உனக்கு அவன் மேலே கோவம் வந்துடுச்சா, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டா லவ்வர்ஸ் இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறா. லவ்வர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யோசிப்பார். அந்த டைமில் சாராவும் சொல்கிறா, ஏய் நீங்கள் 2 பேரும் என்கிட்ட எதுவும் சொல்ல அப்படின்னு நீ நினைக்காத, எனக்கு தெரியும் வயன் ஒன்று 8th படிக்கிறப்ப வந்து லவ் பண்ணுறா, அந்த நாய்க்கே அது 12th படிக்கிறப்ப நான் சொல்லி தான் புரிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட அவள் பல வருஷமும் நான் லவ் பண்ணுறா, நீ ஏதாவது அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா அது அவளுக்கு ஹர்ட் ஆகிருக்கும் தான், ஆனால் நீ எதுக்காக அவளை ஒரு மாதிரி இப்போ பேசுகிற, கப்பலான்னு கேட்குற லவ்வர் தான் கேட்குற, அவள் லவ்வர் தானே, நீ வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஜிமின் என்கிட்ட, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத, ஆனால் எனக்கு தெரியும் அவள் அன்றைக்கி பீச்சுக்கு வரும்போது சொல்லிட்டு தான் வந்தா உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, நீ தான் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஜிமின் கவ்வளோ தூக்கி வாரி போடுது. என்ன பேசுகிற நீ, என்ன 8th என்ன லவ் அப்படின்னு கேட்குறாரு. டேய் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காத, அவள் சொல்லியா அப்படின்னு அவங்ககிட்ட 8th படிக்க வந்து லவ் பண்ணுறத, ஜஸ்ட்டு ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணாளா அப்படின்னு கேட்குறா. 8th படிக்க வந்து லவ் பண்ணாளா சொல்லலையே அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு வேற ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம் 8th படிக்கிறப்ப வந்து அவனை லவ் பண்ணுறா, அப்புறம் நல்லா லவ் பண்ணுவா, நல்லா சைட் அடிப்பா, அப்புறம் என்ன சொல்கிறது, உன் கூடவே இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவா, என்னையே விட்டுருவாடா, உன் கூட தானே சுற்றுவா, ஆனால் எப்படி 2 மாதம் 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன், பிடிச்சா சொல்லு, விருப்பம்தான் சொல்லு அப்படின்னு கேட்குறா. ஏய் சாரா இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கை பிடிச்சிக்கிறா டக்குன்னு ஜிமின். ஏன்னா என் கை பிடிக்கிறா, ஹோபி பார்த்தா வெந்து செத்துருவான் அப்படிங்க. ஏய் தெளிவாக சொல்லு, 8th படிக்கும்போது அவளை லவ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்க, டேய் ஆமாடா 8th படிக்கும்போது லவ் பண்ணுறா, அவள் அன்றைக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணால, அப்போ சொல்லவே இல்லையா நிஜமா, இது வரைக்கும் அவள் சொல்லவே இல்லையா, கள்ளி மறைச்சிட்டாளா அப்படிங்கிறா. அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண தான் பண்ணிக்கு வந்தாளா அப்படின்ட்டு என்றைக்கும் தெளிவாக கேட்க, ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த டேட்டை சொல்கிறா. கரெக்டாக ஜிம்மின் அதை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது எப்படின்னா, நீங்கள் 2 பேரும் போயிருப்பீங்கள, ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட பேர் சொல்லி உங்களை கூப்பிட்டு போயிருப்பார்ல அந்த டே தான்.
அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஆயிடுறாரா. இங்கே பாரு, இப்போ எதுக்கு உனக்கு கண்ணு கலங்குது? நீ ஏதோ அவளை ஹர்ட் பண்ணிட்ட, அதனால ஹர்ட் ஆகிட்டா. பட் பேசு, சரியாக போயிடும். ஓகேவா? அவகிட்ட நானும் பேசுகிறேன். இந்த மாதிரி சண்டை போட வேணான்னு சொல்லி நான் சொல்கிறேன். 2 பேரும் ஹாப்பியாக இருங்க, அதான் நல்லாயிருக்கு. இப்படி தான் நல்லா இல்லை. சரி, எனக்கு கொண்டு போய் விடுறியா அப்படின்னு கேட்க, ஒன்றும் தேவையில்லை பேபி, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஹோபி, ஏய் வந்துட்டியா, நீ எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ, அது கூட தெரியாதா? நானே பேசாமல் இவங்ககிட்ட பேசிடலான் தான் பார்த்தேன், ஆனால் நீயே பேசிட்ட. ஏய் ஜிமின், அவள் சொல்கிற மாதிரி முதல்ல ஒயின்கிட்ட பொறுமையாக பேசு. அவள் பேச கேட்க மாட்டேனா கூட பரவாயில்ல, நாங்கள் பேசுகிறோம். ஆனால் 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஜிமினுக்கு நான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருப்பாரு. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுறா. அப்படி பார்த்தா மீரா தான் எடுக்கிறாரு. ஜிமின், பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்குறா. மீரா, என்னால் வர முடியல. அண்ட் எனக்கு இப்போ கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் போகுது. நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியாது, தப்பாக எடுத்துக்காத. அண்ட் நீ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ உன்னை ஹர்ட் பண்ணி தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி முடிச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன சொல்ல முடியும்? அவளுக்கு லைட்டாக பிடிச்சிருக்கும், க்ரஷ் மாதிரி ஆயிருப்பார். அந்த டைமில் இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிறா. அவள் எந்த பிரச்சனையும் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக அவளுக்கு லவ் வரல, ஜஸ்ட் இப்போ தான் ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அவள் பெருசாக எதுவும் ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசி முடிச்சு விட்டார். அவளும் ஓகே புரிஞ்சுக்கிறா. ஓகே, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக, நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் விட்டுருவா. ஓகே ஜிமின், கேரியான் அப்படின்ட்டு வச்சிட்றா. இப்போது ஜிமின்க்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது, பீச்சிலே இருக்கார். ஒவ்வொன்றா அப்படியே வந்துட்டு யோசிச்சு வச்சு பார்க்குறாரு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அவர்கிட்ட பேசுகிறது, அதாவது சின்ன வயசில் பேசுனதுலேருந்து அதுக்கப்புறம் சடனாக ஒரு மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இப்போ தான் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அவர் கூட நீங்கள் போகிறப்பெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப உரிமையாக, எப்படி சொல்கிறது, ரொம்ப உரிமையாக அவர் கூட பழகுவீங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. சொல்லப்போனால் எல்லா டைம்லேயும் அவரை ஃபுல்லாக கேர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அது எல்லாமே அவருக்கு புரியுது. அப்போது எனக்கு தான் எதுவும் தெரியலையா? அப்படின்னா இது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். இந்த டைமில் வந்துட்டு என்னென்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும்ல. மீராவை லவ் பண்ணார், ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டு தான், நீங்கள் தான் அவர் லவ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வேளை இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? என்கிட்ட தெளிவாக நம்ம சொன்னமாக புரிஞ்சுக்குவாளா? ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானே, நமக்கு மீரா தான் லவ்வா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கார். அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு அந்த பீச்சில் உட்காந்துருக்கும்போது டக்குன்னு அவரோட மனசாட்சியெல்லாம் வெளில வருது. அப்படியே 2 வந்து நினைக்கும். ஒன்று என்னங்குது, ஜிமின் அப்படி ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும் இருந்தா உனக்கு எதுக்கு அவள் அந்த பையன் கூட பேசுகிறப்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லுது. ஆமாம்ல, ஏன் கோவம் வருது அப்படின்னு இவர் கன்ஃபியூஸ் ஆகும்போது இன்னொரு மனசாட்சி, ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு, உன்கிட்ட மட்டும் பேசணும்னு நினைக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பார். அதெல்லாம் கிடையாது, ஃப்ரெண்டாக இருந்தா அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஜெலஸ் ஆகாது, பொசிவ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசாட்சி சொல்ல, அப்போ இன்னொரு மனசாட்சி, இங்கே பார்த்து மீன், உனக்கு மீரா மேலே தான் லவ் வந்துச்சு. ஸோ அவள் தான் உன்னோட லவ், அவள் தான் லைஃபு அப்படிங்குது. அப்போ இந்த பக்கம் அதாவது மனசாட்சி மாற்றி மாற்றி பேச இவர் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே குழம்பி போயிடுவார். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு வார்த்தை, நீ கண்ணை மூடி யோசி, மீராவா வேணான்னு. ஸோ யார் உன்னோட கண்ணுக்கு ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் உன்னோட லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி சொல்லும். ஸோ உடனே வந்துட்டு அவர் கண்ணை மூடுவார். கண்ணை மூணு ஒரு அரை செகண்ட் கூட இல்லை, உங்கள் ஃபேஸ் மட்டும் தான் அவருக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அன்றைக்கி ஒரு மாதிரி கண் கலங்கி போவீங்கள, அதுதான் ஞாபகம் வருது. அடுத்த செகண்ட் மனசு அங்கே நிற்கவே இல்லை. அப்படியே அடுத்த செகண்டே வந்துட்டு எந்திரிச்சு பைக்கு ஸ்டாண்டில் நிறுத்தியிருப்பாங்களோ ஓடி போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு நேரம் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அவருக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக டோர் ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணிடுறாருன்னா, வண்டி வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தும்போது அம்மா வந்துட்டு, ஜிமின் என்னடா நேரத்தில் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆண்டி நான் இதில் வரல, அவள் கதை திறக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, வேறு இதில் போகிற அப்படின்னு கேட்குறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் பின்னாடி வெளியே ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்குறாரு. டேய் உழுந்துருவடா அப்படின்னு சொல்லுவாங்க.
விழமாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏணி வாங்கி அப்படியே வந்துட்டு ஏற கீழே அம்மா வந்துட்டு ஏணி பிடிச்சிக்கிறாங்க. பார்த்து போடா, 2 பேரும் சண்டை போட்டு தொலையாதீங்க, என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ ஏணி பிடிச்சிட்டு நிற்கிற இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரு பாதி தூரம் வந்துட்டு ஏணியில் ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப் தான் பிடிச்சி ஏறணும். ஜிமின் பார்த்து பார்த்து அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லிட்டு இருக்கா. ஜிமினோடைய பயமாக இருக்க ஆண்டி அப்படின்னு சொல்லுவார். விழுந்து தொலைஞ்சிடாதடா, பார்த்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இதில் அப்படியே தாவி 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 உங்களோட பால்கனிக்கிட்டே வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களோட அம்மாவுக்கு நிம்மதி, பையன் சேஃபாக உள்ளே போயிட்டாண்டாயாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுக்கு அவனை பிடிச்சிருந்துச்சி, லவ் பண்ணோம், ஆனால் அவனுக்கு அவளை பிடிச்சிருந்துச்சி, விட்டு கொடுத்துட்டோம். இப்போது அவாய்ட் பண்ணுறோம். ஏன்? அதனால் அவன் ஹர்ட் ஆயிடுவானா? ஆனால் அன்றைக்கி நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன்ல, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். எனக்கு பேசவே பிடிக்கல, பேசாமல் இருக்கவும் முடியல. அவன் ரொம்ப ஹர்ட் ஆகுறான், அது எனக்கு வலிக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? அப்போ ஒரு வேளை நான் என்ன இன்னுமா அவனை லவ் பண்ணுறேன்? அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே நான் விட்டணும்னு தான் நினச்சேன். எனக்கு அவன் மேலே லவ்வெல்லாம் இல்லைல்ல, கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக பேசிக்கிறீங்க. அவன் உங்கள் மனசாட்சி. லவ் இல்லைன்னா ஜஸ்ட் அவன் ஃப்ரெண்டு தானே, ஏன் அவன் சொன்ன வார்த்தை உனக்கு அவ்வளோ வலிக்குது? இந்நேரம் நீ அவனை மன்னிச்சு ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருக்கலாம்ல, ஃப்ரெண்டு தானே, ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஏன் அவனை ஜெலஸ் ஆகக்காக இன்னொரு பையன் கூட பேசுகிற, சுற்றுற அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக குழப்பிட்டு இருப்பீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு டக்குன்னு அந்த பால்கனி வழியாக குதிச்சு உள்ளே வந்து நிற்கிறாரு. ஏதோ உங்களுக்கு கனவுல பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் அவரை பார்த்துட்ருக்க பெட்டில், அதாவது பெட்டில் வந்துட்டு சாஞ்சு செவத்தில் வந்து சாஞ்சு பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே தலைகாணி கையில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க ஷாக்கா. ஜிமின் உங்களை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அவர் அடுத்த செகண்ட் டபக்குன்னு பெட்டு மேலேயே குதிச்சுடுவார். நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரே பார்க்க எந்த ஒரு பேச்சும் கிடையாது, எந்த ஒரு கான்வர்சேஷனும் கிடையாது. டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுவார். அவ்வளோதான். நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கு மேலே ஷாக் ஆகுது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் செம்ம ஷாக்கில் இருக்க. அவருக்குலாம் உங்களுக்கு கிஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஏண்டி சொல்லியிருந்தா நான் வேணான்னு சொல்லிடுவேன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, வாய் துடைக்கிறீங்க, உங்களுக்கு கோவம். ஸோ வாய் துடைச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, துடைக்காத அப்படிம்பாரு. எச்சா துடைக்கிறீங்க, உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அவர் பார்க்குறப்பெல்லாம் அவர் பேசுனா ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் எச்சா துடைச்சிட்டே இருக்க, அவர் திருப்பி கிஸ் பண்ணுவார். நீங்கள் திருப்பி துடைப்பீங்க, கணத்தில் கிஸ் பண்ணுவார், கணத்தை துடைப்பீங்க. ஸோ நீங்கள் துடைச்சிங்கன்னா திருப்பி அவர் கிஸ் பண்ணிட்டே இருப்பார். உங்களுக்குன்னா கோவம் வருது, பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏய் நீ தான் மீரா லவ் பண்ணுறல, என்ன வெங்காயத்துக்கு என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். அது எனக்கு புரிஞ்சுக்க இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சாரி. நான் ஒன்றும் உன்னை மாதிரி வருஷக்கணக்கில் மறைக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்ச அடுத்த செகண்டே நான் உன்னை பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏணி வச்சு ஏறி வந்தேன் தெரியுமா. நீன்றானா நான் கொடுக்குற கிஸ் எல்லாம் தொடச்சி விடுற அப்படின்னு பாவம் பவுட்டில் பேச்சு பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் எங்கே உன்னை லவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், 8th படிக்கிறப்ப தான் லவ் பண்ணல அப்படிங்கிறாரு. இதாடா இவனுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுக்கா. இல்லை நான் ஒன்றும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. தெரியும் நீ என்னை லவ் பண்ண, ஆனால் எனக்கு அது இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவார். நான் ஒன்றும் லவ் பண்ணலை, போ இப்போ இந்த மீரா கூட போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுவீங்க. என்ன இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்குள்ளே சண்டை போடுறது. ஸோ இப்போ தான் வாய் திறந்து பேசி சண்டையே வருது. அப்போ அவரும் நான் போக மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும்பாரு. ஏய் எனக்கு நீ வேண்டாப்படா, எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்மேட் ஒரு பையன் இருப்பாள்ல, அவனை சொல்லலைங்க. ஏய் அவன் பேர் சொல்லாதடி அப்படிங்க. அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இங்கே பாரு ஏன் இன்னொக்கு அவன் பேர் வாயில் வந்து அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிம்பாரா. நீங்கள் திரும்ப அவன் பேரை ஒரு மாதிரி ரிப்பீட்டாக சொல்லிட்டே இருப்பீங்க. அவருக்கு கேட்க முடியாமல் காதை பொத்திக்கிறாரு. அவர் காதை வந்து பொத்திருப்பார்ல, கை இழுத்து விட்டுட்டு அவர் காதுகிட்டே போய் அவன் பேர் சொல்லிகிட்டே இருப்பீங்க வேணும்னே. அவர் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு என்ன இந்த வாய் ஓவராக பேசியிருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுவார். நீங்கள் திரும்ப பிடிச்சி அவர் தள்ளி விட்டுட்டு தொடச்சிட்டே இருக்கீங்க. ஏய் துடைக்காதடி, கடுப்பாகுது அப்படிங்க. போ, மீரா இருக்கால்ல உனக்கு தான், உன் லைஃபு, போடா அப்படின்னு சொல்ல. நான் போக மாட்டேன்,
எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்க. என்ன அவளை கழட்டி விட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நான் ஒன்றும் அவகிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணல, எதுக்கு கழட்டி விட்டியா அப்படிங்கிற அப்படின்னு கேட்குறாரு. ப்ரப்போஸ் பண்ணலனாலும் வலிஞ்சல்ல, அவன் மனசில் ஆசை வளர்த்துறான்ல, இப்போது என்கிட்ட வந்திருக்கா, அப்போது அவள் பாவம் இல்லையா, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி தான் இருப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இங்கே பாருவேன், நான் அவகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், நாங்கள் ஃப்ரெண்ட் தான், நம்ம ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோ, நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் நான் நம்ப முடியாது, முதல்ல போய் நீ அப்படின்னு பிடிச்சி தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க. அப்போது நீங்களும் வந்துட்டு இது மாதிரி தள்ள, அவரும் வந்துட்டு உங்களை விடவே மாட்டேங்கிறாரு, வந்து கிஸ் பண்ணுவார், நீங்கள் தொடச்சி விட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் துடைக்கிறது தான் அவருக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் 2 கை டக்குன்னு அப்படி பிளாக் பண்ணி பிடிச்சிக்குவார், அந்த வாலோட பின் பண்ண மாதிரி. நீங்கள் கையை அசைக்கூட முடியல. விடு ஜிமின் அப்படின்னு சொல்லுவீங்க. முடியாதுடி அப்படிம்பாரு. ஜிமின் விடு அப்படிம்பீங்க. முடியாது அப்படிம்பாரா. மறுபடியும் கை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. மிரட்டிக்கோ, என்ன வேணா பண்ணு, விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பக்கத்தில் மறுபடியும் கிஸ் பண்ண வருவார். நீங்கள் தலை திருப்பிட்டே இருப்பீங்க விடாமல். அவரும் இப்போ எப்படி துடைக்கிறேன்னு நான் பார்க்குறேன், இந்த 2 கையும் சும்மா விட்டங்காடி தானே துடைச்சிட்டே இருந்தா, மேடம் இப்போ எப்படி துடைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வருவார். நீங்கள் தலை சும்மா ஆட்டிகிட்டே இருப்பீங்க. ஏய் எனக்கு 2 கை தான் இருக்குது, அதில் ஒரு 2 கை தான் பிடிக்க முடியும், சும்மா தலை பூமி மாதிரி ஆடிட்டே இருக்கா, என்னால் பிடிக்க முடியாது, ஒழுங்கா தலைவி அப்படிம்பாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டே இருக்க, அவரோட ஃபோர்ஹெட்டை வந்து உங்களோட ஃபோர்ஹெட்டில் வச்சு முட்டை கொடுத்து நிற்பார். கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக அப்படி முட்டிக்கிட்டா உங்களால் தலையை திருப்ப முடியல. ஐயோ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு வெக்கம் வருது, ஷை ஆகுது, ப்ளஸ் ஆகுது, ஒரு மாதிரி என்னதான் இருந்தாலும் அந்த லவ் இருக்குல்ல, ஸோ அதை எட்டி பார்க்கல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆகிட்டே இருக்க. அவரும் அப்படியே உங்களோட நெத்தியில் அவரோட நெத்தியை வச்சுட்டு அப்படியே உங்கள் கண்ணை பார்ப்பாரு. நீங்கள் அப்படியே அவர் பார்க்க, இப்போ மட்டும் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சாரி அப்படிம்பாரு. ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவீங்க. சாரிடி, இத்தனை வருஷம் என் கூடயே இருந்திருக்கா, நீ சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தான் தெரியல, முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன், நீயும் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு சொல்லணுன்னே தோணலை, உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. பிடிச்சிருந்துச்சி தான், ஆனால் அது லவ்னு எனக்கு தெரியலல்ல அப்படின்னு சொல்லி ஜிமின் உங்ககிட்ட கேட்க, விட உனக்கு தான் மீராவை பிடிச்சிருக்குல்ல, என்னை விடு, அவளுக்கு இப்போ மொத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிப்பீங்க. அவரும் சும்மா மீராங்காத, அம்மா தாயே தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படிம்பாரு. போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிப்பீங்க. சாரிடி அப்படிம்பாரு. ஸோ ஃபைனலாக 2 பேத்துக்கு சமாதானம் ஆயிடுச்சு. ஆனாலும் நீங்கள் நீ போயிட்டு மீராக்கே முத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மொத்தம் மீராக்கெல்லாம் அவள் புருஷன் கொடுப்பான், நான் ஏன் பொண்டாட்டிக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிக்கிட்ட வந்து உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ண வருவார். உங்களுக்கு வேறு சிரிப்பும் வருது, வெக்கமும் வருது. ஆனால் கீழே ஒரு ஜீவன் அந்த மனுஷனுக்காக ஏனியை பிடிச்சிட்டு காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னு யாராவது கண்டுக்கிட்டீங்களா? நீங்கள் பாட்டுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பச்சை மண்ணி என்ன நடக்குதுன்னு தெரியாமல், ஐயோ பாவம் பயப்பில்லை, இவன் வேற போட்டு அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது, அவள் வேற கோமாண்டான், இவன் வேற போனான், இந்த ஒயினை தான் அவளை அடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த பச்சை மண்ணங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்குது. ஆனால் இங்கே உள்ள ஒரு ஃபுல் ரொமான்ஸே நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஜிமின் வந்துட்டு உங்கள் கையில் பிடிச்சிருப்பாரா, ஸோ உங்களால் கையோ இது பண்ண முடியாது. அப்போது கிட்ட வருவார். நீ கிஸ் பண்ணாத அப்படிம்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரு. நான் தொட்டுடுவேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படி துடைப்பேன், அதான் நான் பிடிச்சிருக்கல கையா அப்படிங்க. இருந்தாலும் நான் துடைச்சிடுவேன், எனக்கு பிடிக்கல, நீ கிஸ் பண்ணாத, நீ போய்ட்டு மீராக்கே பண்ணு அப்படின்னு சொல்ல. ஜோ மீரா 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 என் வாழ்க்கையிலே நான் வெறுக்கிற பேர் அதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே உங்களை கிஸ் பண்ணிடுவார். ஸோ நீங்கள் அப்படியே வெறுக்குன்னு டக்குன்னு எப்படி சொல்லுது, சடனாக கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே வந்துட்டு இப்போ துடைக்கவும் முடியாதா, ஒரு மாதிரி திணறிட்டே இருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே சிரிப்பார். நீங்கள் கையோட நான் துடைக்கணும் அப்படிங்க. கையில் விட முடியாது, வேணா நானே துடைச்சி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கிஸ் பண்ண வருவார். நீங்கள் இத்தனி துடைக்க லட்சணமா அப்படிங்க. நான் கையாலலாம் துடைக்க மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே கிட்ட அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் மறுபடியும் வருவார். ஒரு மாதிரி ஸ்லோ மோஷனில் அழகா. அதான் இது வந்து ஒரு மாதிரி ஃபுல் ரொமான்டிக் மூடில். அப்போ நீங்களும் ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே கண்ணெல்லாம் முடிக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சிரிப்பீங்க. போதுண்டிய சிரிச்சதெல்லாம் கனவுலைங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது.
ஸோ ஓகே ஸோ நான் இந்த ஒன் சட்டி இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான், 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்துட்டு குட்டி குட்டி சண்டை, அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்வாங்க. ஓகேவா? அண்ட் டடா பாய் சராங்கே. ஆ ஸ்டோரி பிடிச்சிருக்கா?